மையமாக வைத்து தொடர்ச்சியாகவே வேதத்தை கவனிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ அந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்பதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக வருடத்தின் துவக்கத்திலிருந்தே நாம் கவனிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட ஒரு பொதுவான வார்த்தை அல்ல, ஒரு சந்ததிக்காக மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தை என்பதை 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 8ஆம் வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு சொல்லிட்டு தான் 10ஆம் வசனம் சொல்கிறாரு, நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி. ஆமென். அப்போ இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆபிரகாமின் சந்ததியாக காட்டுகிறது ஒரு கூட்டம், ஆபிரகாமின் சந்ததியாக வாழ்கிறது மற்றொரு கூட்டம். ஆமென். இஸ்மவேலை கேட்டா நீ எந்தப்பா சந்ததி அப்படின்னு கேட்டா மறக்காம சொல்லுவாரு, நான் ஆபிரகாமின் சந்ததி என்று. இல்லையா? கேத்துராளின் பிள்ளைகளை கேட்டா நீங்க எந்த சந்ததிப்பா அப்படின்னு கேட்டா தயக்கமில்லாத சொல்லுவாங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று. ஈசாக்க கேட்ட சொல்லுவார், நீ எந்த சந்ததிப்பா அப்படின்னு கேட்டா அவரும் தைரியமா சொல்லுவார், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி தான் என்று சொல்லி. அப்ப எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததியாக சொல்லி கொண்டாலும் ஆண்டவர் யாரை ஆபிரகாமின் சந்ததியாக தெரிந்து கொண்டார் என்றால் இஸ்மவேலையோ கேத்துராளின் பிள்ளைகளையோ தேவன் தெரிந்து கொள்ளாமல் ஈசாக்கை மாத்திரமே தெரிந்து கொண்டதாக வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது, வேதம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது. ஆமென். அப்ப ஆபிரகாமின் சந்ததின்னு சொன்னா ஆபிரகாமுக்குள் என்னென்ன சுபாவங்கள் இருந்துச்சோ அத்தனை சுபாவங்களும் யாருக்குள்ள காணப்படணும்? ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லப்படுற அவர்களுக்காகவும் அந்த சுபாவம் காணப்பட்டால்தான் அவங்க எந்த சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி நாம் தொடர்ச்சியாக ஒரு ஆபிரகாமுக்குள் இருந்த சுபாவங்கள் என்ன, ஒரு ஆபிரகாம் எப்படிப்பட்ட சுபாவத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தார் என்பதெல்லாம் நாம் தொடர்ச்சியாகவே வேதத்தை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். ஸோ கடந்த வாரம் நம்ம கவனிக்கப்படுது ஆபிரகாமின் சந்ததி யாருன்னா ஆண்டவரை சரியாய் புரிந்து கொண்ட சந்ததி ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டவரை சரியாய் புரிந்து கொண்டது. இது ஏற்கனவே இதை பற்றின ஒரு செய்தி கவனிச்சதை போல உங்களுக்கு தோணலாம். அதில் சொன்னது தேவன் நோக்கத்தை சரியாய் புரிந்து கொண்டது ஆபிரகாமின் சந்ததி என்று. தேவனுடைய நோக்கத்தை அதுக்கு சொன்ன வார்த்தை போனா போறாரு, வானா வராரு, வெட்டுனா வெட்டார். அப்ப ஏதோ ஒரு நோக்கத்தோட தேவன் என்ன செய்கிறார்? எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொல்லி ஆபிரகாம் என்ன செய்தார்னா தேவன் நோக்கத்தை சரியான விதத்தில் புரிந்து கொண்டவர், அறிந்து கொண்டவர் என்று ஏற்கனவே ஒரு செய்தியை கவனிச்சிருக்கிறோம். ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம கவனிக்கிறது ஆண்டவரை ஆபிரகாம் என்ன செய்தவர்? சரியாய் புரிந்து கொண்டவர். ஆபிரகாம் ஆண்டவரை சரியாய் புரிந்து கொண்டவர் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் வாசித்தோமானால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசித்தோமானால், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எப்போ ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீ போனாதான் உன்னை என்ன செய்வேன்? நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார். இல்லையா? இப்போ ஆண்டவரை சரியாய் புரிந்து கொண்டதுனால தான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு போய் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அப்போ ஆண்டவருடைய ஆபிரகாம் ஆண்டவரை சரியாய் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் இப்போ அழகா ஆண்டவரை பார்த்து ஆபிரகாம் ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேட்கணும்? ஏன் அங்கே போனாதான் ஆசீர்வதிப்பீங்களா? ஏன் அங்கே போனாதான்?
இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த 7 ஆசீர்வாதத்தை சொல்றார் இல்லையா? அந்த 2 வார்த்தையை மட்டும் எடுத்துக்குவோம். என்னது? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்க உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா? இப்போ ஆபிரகாம் அடுத்து என்ன கேட்கணும்? ஏன் இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்க கூடாதா? இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க முடியுமா முடியாதா? முடியும் இல்லையா? இருக்கிற இடத்திலேயே ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமான்னா முடியும். ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அப்ப ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லைன்னா இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் எங்க வச்சு ஆசீர்வதிச்சிருக்கணும்? ஊர் என்ற தேசத்திலே ஆசீர்வதிச்சிருக்கணும் இல்லையா? அதை விட்டு வரும்போது 16 என்ன செஞ்சிருக்கணும்? ஆசீர்வதிச்சிருக்கணும். இதை 2ஐயும் தாண்டி நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்க போனேன்னா தான் உன்னை என்ன செய்வேன்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதை ஆபிரகாம் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? புரிந்து கொண்டா. இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்போம்? ஏன் அங்க போனாதான் கொடுப்பீங்களா, அங்க போனா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை தாராளமா கேட்கணும் இல்லையா? கேள்வி கேட்கணுமா? கேட்கணும் இல்லையா? கண்டபடி கேட்கறது இல்லை. கேள்வியை கேட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? வேதத்தை வேதமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். கேள்வி கேட்டு பைபிளை வாசிக்கணும். கேள்வி கேட்டு பிரசங்கத்தை கேட்கணும். பிரசங்கத்தை எப்படி கேட்கணும்? நான் ஒன்று சொல்லும் போது அடுத்த ஒரு கேள்வி என்ன செய்யணும்? தாறுமாறான கேள்விகள் வரக்கூடாது, தேவையில்லாத சம்மந்தப்படாத கேள்விகள் வரக்கூடாது இல்லையா? அந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது அது 2ஐயும் வாசிக்கும் போது டக்குன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் அங்கே போனால் தான் ஆஸ்வதிப்பீங்களா, ஏன் இங்கே தான் ஆஸ்வதிக்க கூடாதா? ஆண்டவர் எங்கே இருந்தாலும் ஆசீர்வதிப்பர் தானே, எங்க இருந்தாலும் அதே ஆண்டவர் தானே, எல்லா இடத்துல அதே ஆண்டவர் தானே, எல்லா இடத்துல அதே வேதம் தானே, எல்லா இடத்துல அதே பைபிள் தானே. ஆண்டவர் ஏன் ஆபிரகாம நீ அங்க போ, அங்க போனாதான் உன்னை என்ன செய்வேன் அவன் சொல்றேன். ஏற்கனவே ஊருன்ற தேசத்திலிருந்து இப்போ எங்க வந்துட்டாரு? 16 வந்துட்டார். கிட்டத்தட்ட பாதி தூரம் கடந்து வந்துட்டார் இல்லையா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஊர் என்ற தேசத்திலிருந்து ஆபிரகாமை அழைக்கிறார். யாரு? ஆண்டவர் இல்லையா? ஊர் என்ற தேசத்திலிருந்து அழைத்து கிட்டத்தட்ட இப்போ ஆபிரகாம் எங்க வந்துட்டார்? ஒரு பாதி தூரத்தை கடந்து வந்துட்டார். எங்க வந்துட்டாரு? பாதி தூரத்தை கடந்து 16 வந்துட்டார். இப்ப இந்த இடத்துல வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிக்க கூடாதா? தான் பாதி தூரம் வந்துட்டார் இல்ல, பாதி இடத்தை கடந்து வந்துட்டார் இல்ல, சரிப்பா போதும், இது வரைக்கும் வந்துட்டல, ஓகே போதும், இப்ப என்ன செய்யலாம்? இது இடத்துல உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? ஆசீர்வதிச்சிருக்கலாம் இல்லையா? முதல்ல இருக்கிற இடத்தையும் விட சொன்னாரு, 2வது இடத்தையும் விட சொல்லிட்டு நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு போ, அப்பதான் உன்னை என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நோக்கமா உறுதியா இருக்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? இப்ப அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? ஆண்டவர் அறியாத தேசத்துல, அந்த கல்தேர் தேசத்துல இருக்கும் போதே ஊர் என்ற தேசத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறார் இல்லையா? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறார். இப்ப அங்கிருந்து என்ன செஞ்சிட்டாரு? அவங்க அப்பா தேராகு, லோத்து பிளஸ் ஆபிரகாமோட சேர்ந்து எங்க வந்துட்டாங்க? 16 வந்துட்டாங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரும்போது அவங்க எங்க வந்துட்டாங்க? 16 வந்துட்டாங்க இல்லையா? அந்த 16 வச்சு என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப தேராக அங்க மரிச்சார். ஆபிரகாமுடைய அப்பாவைய தேராகு அந்த 11ஆம் அதிகாரம் கடைசியில யார் மரிச்சிடறாரு? தேராகு மரிச்சிறார் இல்லையா? இப்ப மரிச்சிட்ட பிறகுதான் 12ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் ஆண்டவர் யாரை சந்திக்கிறார்? ஆபிரகாம சந்திக்கிறார். அப்ப ஆபிரகாம் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னு எங்க வந்துட்டேன்? இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன்ல, பாதி தூரத்து மேல என்ன செஞ்சுட்டேன்? நான் வந்துட்டேன்ல, என்ன ஆசீர்வதிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா மீண்டும் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன இடத்துக்கு நீ வந்தாதான் உன்னை என்ன செய்வேன்? நான் ஆசீர்வதிக்குவேன். நீ பிடிச்ச இடத்துல இருக்கும்போது என்ன செய்ய மாட்டேன்? ஆசீர்வதிக்க மாட்டேன். அதுக்காக தான் 3 கரண்ட், ஏன் ஆண்டவர் சொன்னாலும் 3 கரண்ட சொல்லி நான் ஜெபிக்க போறேன். ஆமென். அப்ப ஆண்டவர் நாம் இருக்கிற இடத்தை விட்டு அவர் சொல்லுகிற இடத்துக்கு நம்ம போகணும். நாம் சொல்ற இடத்துக்கு, நாம் பிடிச்ச இடம் அநேக இடமா இருக்கலாம், நமக்கு பிடிச்ச இடம் அநேக இடமா இருக்கலாம். ஆண்டவர் குறித்த இடத்துக்கு நாம் கடந்து போகும்போது தான் ஒரு மனிதனை தேவன் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். இப்போ நமக்கு பேர் வச்சிருக்க, ஞானஸ்நானம் எடுக்கும் போது எல்லாம் பேர் வைக்கிறாங்க இல்லையா? இப்போ பேர் வச்சாலும் சில பேருக்கு ஞானசந்திரனுடைய பேர் விளங்கும் இல்லையா? சில பேருக்கு ஞானஸ்நான வயத்தில் வச்ச பேர் என்ன செய்வாங்க? அதை கூப்பிடுவாங்க, வழக்கத்தில் வரும். மற்ற சில பேருக்கு என்ன செய்யாதுன்னா அது பேர் வச்சாலும் அது என்ன செய்ய மாட்டாங்க?
அப்படி கூப்பிடவே மாட்டாங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமா கஷ்டமா எனக்கு தெரியாது. ஆனா என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்சது நிறைய பேர், நமக்கு பிடிச்சது நிறைய பேர். ஆனா கர்த்தர் குறிச்ச பேர் தான் நமக்கு விளங்கும். நமக்கு பிடிச்ச பேரு நிறைய பேர் இல்லையா, அது வைக்கல. பைபிள் அதை தேடி தேடி அது நெட்ல போட்டு கூகுளில் போட்டு எல்லாம் சர்ச் பண்ணி அதை பண்ணி இந்த பேர் வைக்கலாம் இந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஆண்டவரை கேட்கறத விட எதை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கூகுளில் தான் கேட்குறாங்க. யாரை விட யாருக்கு தெரியுது? இப்போ ஆண்டவரை விட எதுக்கு அதிகமாக தெரியுதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு கூகுளில் தான் நிறைய தெரியுது அப்படின்னு அவங்க அனுப்பு இல்லையா. கூகுள்லாம் தேடாத, எங்க தேடு? தேவ சமூகத்தில் தேடு, பைபிளில் தேடு. சரியானபடிக்கு கட்டணை செய்வார், நம்மளை அழகா தேவன் நடத்தி கொண்டு போவார். ஆமே. அப்ப கூகுளில் தேடி பேர் வச்சாலும் இல்ல ஜெபிச்சு பேர் வச்சாலும் இந்த பேரு எனக்கு அப்பந்தே ஆசை, என்னது இந்த பேர் எனக்கு வைக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு. ஒரு வயசான தாத்தா, அவர் இப்போ இல்லை, கத்தருக்கு போயிட்டாரு. அவர் ஆரம்பத்தில் ஞானசம் எடுக்கும்போது தான் கேட்டேன், ஐயா பேரை நீங்க வச்சிருக்கீங்களா நான் வைக்கணுமா? எனக்கு தானியல்னு வைங்க அப்படின்னாரு. என்ன வைங்க? நல்ல வயசான பல முதிர்ந்து போனவர், ரொம்ப வயசாயிடுச்சு, சாக போற வயசு. அதுக்கிட்ட ஞானசம் எடுத்து ஒரு வருஷத்துல ஆளு அவர் கர்த்தருக்குள்ள போயிட்டார். அப்படி இருக்கும்போது என்ன வயசு, என்ன பேர் வைக்கணுமா? எனக்கு தானியல்னு வைங்கன்னா நான் அப்படியே வச்சேன். ஏன்னா வா விருப்பம், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வச்சு விட்டுட்டோம் இல்லையா. அப்படின்னா வைக்கிறது எவ்வளோ பேர் வேணாலும் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன பேரை நமக்கு குறிக்கிறாரோ அதுதான் வழக்கத்தில் வரும், அதுதான் விளங்கும். ஆமே. அது ஞானஸ்தானம். ஏன்னா பைபிள் சொல்றது பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் பேர் எழுதுறவர். நம்ம பிறந்த பிறகு பேர் எழுதுறது இல்லை. பேர் எப்ப எழுதுறாரு? நாம் மனிதன் எவனும் தோன்றுவதற்கு முன்பாகவே பேர் எழுதப்படுது. நம்முடைய ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் எழுதி வச்சுட்டாரு. அந்த பேர் தான் நமக்கு விளங்கும். ஆமே. அந்த பேர் தான் நமக்கு விளங்கும், விளங்கணும். ஆமே. அப்படி இருக்கும்போது நமக்கு பிடிச்ச இடம் நிறைய இடம். சரி, இங்க இருந்தா நம்மளை ஆஸ்வதிப்பாரு, அங்க இருந்து ஆஸ்வதிப்பாரு, எங்க இருந்தாலும் ஆஸ்வதிக்க மாட்டாரு. ஆபிரகாம் திரும்ப சொல்றார், ஆபிரகாம் நான் சொன்ன இடத்துக்கு நீ போனாதான் உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். பட் உனக்கு பிடிச்ச இடம் அநேகமா இருக்கலாம், ஆனா நான் குறிச்ச இடம் நான் இப்ப இங்க வந்து வயசாயிடுச்சு. யாருக்கு? 11ஆம் அதிகாரம் கடைசிக்கு வரும்போது தேராகுக்கு ரொம்ப சாகர வயசாகி போச்சு. இப்ப ஆபிரகாம் எங்க தங்கிட்டாரு? மோரியா தேசத்துக்கு போகல, எருசலேமுக்கு போல. எங்க தங்கிட்டாரு? பதனராமல தங்கிட்டாரா? என்ன அப்படியே சூழ்நிலை? என்ன சூழ்நிலை? இதுக்கு மேல அவங்க அப்பா வச்சு என்ன செய்ய முடியாது? டிராவல் பண்ண முடியாது. இதுக்கு மேலே அவங்க அப்பாவை கூட்டிட்டு பயணம் பண்ண முடியாது. அப்படின்னா ரொம்ப சீரியஸா இருக்கிறா. அதனால என்ன செய்யறேன்? நாங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம், நாங்கள் இங்கே இருக்கிறோம். என்னுடைய சூழ்நிலைகளுக்காகவோ இல்லை எனக்கு பிடிக்குது என்பதற்காகவோ என்னுடைய நிலைமைகளுக்காகவோ கர்த்தர் குறித்த இடத்தை விட்டுட்டு நான் பிடிச்ச இடத்துல உட்கார்ந்து என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு கேட்டா நான் கேட்கலாம். கர்த்தர் கேட்க வேணான்னு சொல்ல மாட்டார். ஆனா தேவன் அந்த மனிதனை என்ன செய்ய முடியாதுன்னா ஆசீர்வதிக்க முடியாது. முதல் முறையும் சொல்றாரு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வானார். இப்பவும் சொல்றாரு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த தேசத்துக்கு போனாதான் இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் என்ன செய்வேன்? உனக்கு கொடுப்பேன் என்பதை ஆண்டவர் என்ன செய்யறான்? தீர்க்கமா திட்டமா ஆண்டவர் ஆபிரகாமோடு இடைப்பட்ட பிறகுதான் ஆபிரகாம் என்ன செய்யறார்? எலும்பி அவர் எங்க போகிறார் அப்படின்னா அந்த தேவ சமூகத்துக்கு நேராக போகிறார். அவருக்கு குறித்த இடத்துக்கு ஆண்டவர் போகிறார், ஆபிரகாம் போகிறார். ஆமே. இப்ப ஆண்டவர் கேட்கிற அடுத்த கேள்வி என்ன கேள்வி? ஏன் ஆண்டவரே நாங்க இருக்கிற இடத்துல ஏன் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டீங்க? நாங்க இருக்கிற இடத்துல நீங்க எங்களை ஏன் ஆசீர்வதிக்க மாட்டீங்க? அப்ப ஆண்டவர் எதனால அந்த இடத்துக்கு போக சொல்ற? 3 காரியம். முதல் காரியம், உண்மையிலே உண்மையாக ஆசீர்வாதத்தை தேடுகிறாயா என்று ஆண்டவர் அறிவதற்காக அந்த இடத்துக்கு நம்மளை போக சொல்றார். எந்த இடத்துக்கு? பிடிச்ச இடம் இல்ல, குறிச்ச இடத்துக்கு. ஏன் ஆண்டவர் என்ன போக சொல்றார் அப்படின்னா எனக்கு பிடிச்ச இடம். பட் ஆண்டவர் குறிச்ச இடத்துக்கு ஏன் என்ன போக சொல்றார் அப்படின்னா உண்மையிலேயே நான் ஆசீர்வாதத்தை விரும்புறேனா? உண்மையிலேயே ஆசீர்வாதம் வேணும்னு வாயினால கேட்கறது ஒரு பகுதி. மற்றொன்று மனதார விரும்பி என் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் ஆகணும், ஆண்டவரை என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்கறது மற்றொரு பகுதி. ஒரு மனுஷன் எப்படி கேட்கலாம்? உண்மையாகவும் என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்கலாம். 2 எப்படி கேட்கலாம்? சரி கேட்போம், வந்தா என்ன செய்யட்டும், கொடுத்தா லாபம் தான், கொடுக்காட்டியும் சரி கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க. ஆனா ஒரு வார்த்தை என்ன செஞ்சு பார்ப்போம். இப்போ இந்த
எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறான். அப்பா அம்மா தொந்தரவு பண்றதுனாலையும் அப்ளிகேஷன் போட்டுக்கிறான். சரி, என்னதான் இருக்குது அது சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை. என்ன, கொஞ்சம் தூரத்தில் போட்டா வீட்டில் ஒரு 1000 ரூபாய் வாங்கிடலாம். வீட்டில் ஒரு 1000 ரூபாய், வீட்டில் ஒரு 1000 ரூபாய், போக பஸ் பேர் வர பஸ் பேர், உள்ள அங்கெல்லாம் காசு கொடுக்கணும். அப்படின்னா எங்களை மாதிரி ஆளுக்கு என்ன தெரிய போகுது? பிள்ளைங்க என்ன கேட்குறாங்க? இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஜாமெட்ரி பாக்ஸ் அட்டை போடணும், காசு 100 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்டால் எங்கள் மாதிரி ஆளுக்கு என்ன தெரிய போகுது? எதாவது தெரியுமா? ஓ, பிள்ளை என்ன கேட்குறான்? ஜாமெட்ரி பாக்ஸில் அட்டை போட கேட்குறான். எதுக்கு? நோட்டு வாங்கன்னு கேட்டா பரவாயில்ல இல்லையா? எதுக்கு அட்டை போடணும்? ஜாமெட்ரி பாக்ஸ் அட்டை போடணும், காசு 100 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணிடுறோம்? சரி, புள்ள கேட்கறான், படிக்கிறான்ல, ஸ்கூலுக்கு தினமும் போறான்ல, அப்ப என்ன செய்ய, குடு அப்படின்னு எடுத்து கொடுத்து அனுப்புறாங்க இல்லையா? அப்ப சில பேருக்கு என்ன, இந்த 1000 ரூபாய் வாங்கினு அப்படியே போயிட்டு நல்லா போயிட்டு இல்லையா, அட்டன் பண்ண உள்ள போய் உட்காந்து 3 மணி உட்காந்துட்டு வரும்போது ஜாலியா சுத்திட்டு நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு 1000 ரூபாய் கொட்டம் உண்டு. ஒரு கொட்டை அப்பா அம்மா சொல்றாங்கன்னு வற்புறுத்தல போடுற கொட்டம் உண்டு. ஆனா ஒரு கொட்டை எப்படி போகுதுன்னா வெறியோட போகுது. நான் பாஸ் பண்ணியே தீரணும், இந்தோட பாஸ் பண்ணியே தீரணும், இந்த முறை அடுத்த வருஷமெல்லாம் நான் எம்ப்ளாய்ஸ் ஆயே தீரணும் அப்படின்ற வெறியோட போற கொட்டமும் இருக்குது இல்லையா? இப்ப எழுதுறவனுக்கு என்ன பேசுறான்? உண்மையிலேயே நான் படிச்சிருக்கிறேன், நான் வேலைக்கு போயே தீரணும், நான் அப்படின்ற நோக்கத்தோடு வருகிறவன் யார் இருந்தா அந்த அரசாங்கம் என்ன வைக்குது? தேர்வு வைக்குது. நம்ம பரலோக அரசாங்கமோ அதை தான் பார்க்குது. என்ன பார்க்குது? உண்மையிலேயே நீ ஆசீர்வாதத்தை விரும்புறியா? உண்மையிலேயே நீ ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறியா? உண்மையிலேயே நீ ஆசீர்வாதத்தை கேட்கறியா அப்படின்னு எதிர்பார்க்கு இல்லையா? சொன்னதோட கம்பேர் பண்ணி சொல்றேன். உண்மையிலேயே நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்றவனுக்கு இங்கிருந்து சென்னையில சென்டர் போட்டாலும் அவன் என்ன செஞ்சிருப்பான்? சென்னையில சென்டர் போட என்ன செஞ்சிருப்பான்? போயே தீருவான் இல்லையா? எங்க பிள்ளைக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் சென்டர் போட்டிருந்தாங்க. எங்க நம்ம ஊர்ல தான் போட்டிருந்தாங்க. நான் சொல்லிட்டேன் சரியா? எழுதனா ஆர்டரோட வந்துடணும் அப்படின்னா உள்ள போ இல்லையா? அமைதியா உட்காந்து பைபிளை படி, அமைதியா உட்காந்து எல்லாரும் போறாங்க, அட்டன் பண்ண போறேன், நாலேஜ் வளர்க்க போறேன், அறிவை வளர்க்க போறேன். இந்த அறிவை விட அந்த அறிவு ஒன்றும் பெருசு இல்லை. அமைதியா உட்காந்து பைபிளை படிச்சுட்டு ஆராதனை அட்டன் பண்ண. அவ சொன்னா நான் போறதே இல்லைன்னுட்டான். ஏன்? நான் என்ன செய்யல? இப்ப அதுக்காக நான் எந்த ப்ரிப்பேரும் எடுக்கல, நான் படிக்கல. எதை படிக்கல? என் புக்கை படிச்சேனே தவிர இந்த எக்ஸாம்க்கான என்ன செய்யல, ஒன்னும் உட்காந்து படிக்கல. ஒரு கூட கடைசி நேரத்தில் அந்த ஒரு வாரம் அப்படி பெரட்டுவான் பாரு இந்த புக்குங்களை, இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படி புரட்டி தள்ளுவான் பாரு. என்ன தெரிய போகுது கடைசி ஒரு வாரத்தில்? அப்படி இருக்குது இல்லையா? அவன் பார்த்தா ரொம்ப தூரமாக்குது, நான் போனால் என்ன செய்ய மாட்டேன், நான் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படியே நின்றுடுவான் இல்லையா? ஆபிரகாம் சொல்றான், ஆபிரகாம் உண்மையிலேயே நீ ஆசீர்வாதத்தை விரும்புற நபரா இருந்தா நான் சொல்றது எந்த இடமா இருந்தாலும் எனக்கு தேவை என்ன? எனக்கு தேவை என்ன? ஆசீர்வாதம். அங்க போனாதான் நான் ஆசீர்வதிக்கப்படுவன்னா நான் போறது என்னவா இருக்கிறேன்? ஐ ஆம் ரெடி. அங்க போனாதான் தேவன் என்ன ஆசீர்வதிப்பாருன்னா அந்த இடம் தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரேன்னா அந்த இடத்துக்கு எவ்வளவு தூரத்தையும் பார்க்காத, எந்த காலத்தையும் பார்க்காத, எந்த நேரத்தையும் பார்க்காத நான் போறது என்னவா இருக்கேன்? ஐ ஆம் ரெடி. ஐ ஆம் ரெடியா இருக்கிறேன். எங்க எனக்கு தேவை என்ன? எனக்கு தேவை ஆசீர்வாதம். எனக்கு தேவை ஆசீர்வாதம். அது என்ன சோதிக்கிறீங்க? என்ன சோதிக்கிறீங்க? உண்மையிலேயே நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன்னு சோதிக்கிறீங்க. அப்படி சோதிக்கிறது உண்மைன்னா நான் உண்மையிலேயே ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன்றதுக்கு என் வாயில் இல்லை, என் வாழ்க்கையை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லிதான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு வந்தா. இப்ப 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், ஆதியாகமம் 12:6-7. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேமின இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் வந்தா. அந்த பகுதியிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு அப்படின்னா சுற்றி திரியறவன தேவன் ஆஸ்வதிக்கல. ஆபிரகாம் அந்த தேசத்திலே, ஆபிரகாம் அந்த தேசத்துல சுற்றி திரிந்தார் இல்லையா? அப்ப சுற்றி திரிகிற ஆபிரகாம தேவன் ஆஸ்வதிக்கல. புரியல? எனக்கு புரியல. இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணி இருக்கிறாரா? சுற்றி திரிந்தாராம் இல்லையா? அப்ப இடத்துக்கு வந்துட்டார்ல, ஆபிரகாம் என்ன பண்ணி இருக்கலாம்? ஆபிரகாம் வா, ஓகே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்லி இருக்கணுமா? அவர் சொல்றாரு சுத்தி சுத்தி சுத்தி, அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி, கடைசியா ஒரு இடத்துக்கு வராரா?
வராரா? அப்படியே சுத்தி எங்க வராரு? அங்க வந்த போது இப்பதான் கர்த்தர் சொல்ற என்ன சொல்றா அப்படின்னா, இந்த இடத்துக்கு தான் உன்னை குறிக்கிற இடம், இந்த இடத்துல தான் உன்னை என்ன செய்ய போறேன், உன்னை ஆஸ்வதிக்க போறேன், இந்த சந்ததி தான் உன் தேசத்துக்கு கொடுக்க போறேன்னு எப்ப சொன்னாருன்னா, சுத்தி நிற்கும் போது சொல்லல. எங்க சொல்லல? இப்ப ஆபிரகாம் சுற்றி திரிஞ்சாரு அப்பெல்லாம் சொல்லல. எப்ப சொல்றா? எந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க விருப்பம் கொண்டாரோ, சித்தம் கொண்டாரோ, அந்த இடத்துக்கு வந்த போதுதான் இப்ப என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென். அப்ப நான் முதல்ல சொன்னேன், என்ன சொன்னேன்? உண்மையில் ஏன்னா ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன்னு கர்த்தர் சோதிக்கிறார் அப்படின்னு, இல்லையா? சரி சொன்னா அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன வரணும்? அத சொன்னீங்க, அதுக்கு ஆதாரமான வசந்த ஒண்ணுமே சொல்லலையேன்னு கேள்வி என்ன செய்யணும்? அதுதான் நீங்க பிரசங்க கேட்கிற சரியான மெத்தட். என்னது? நான் சொல்றதுன்னு அப்படி என்ன பண்ணிடக்கூடாது. வெள்ளக்காக்கா பறக்குதான் நம்பிடக்கூடாது, இல்லையா? என்ன செய்யணும்? உண்மையிலேயே அது காக்காதானா கொக்கான்னு யார் செய்யணும்? பார்க்கணும் தானே. அப்ப நான் பிரசங்கம் பண்ணது எல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே நம்ப கூடாது. என்ன செய்யணும்? பெராயா பாட்டது மக்கள் பவுலே பிரசங்கம் பண்ணாலும் வசனம் இப்படிதான் சொல்லுகிறதா என்பதை என்ன செஞ்சு பார்ப்பாங்களாம்? ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்களாம். அதனாலதான் அவங்க யாரா மாறினாங்க? நற்குணசாலியா மாறினாங்க. எந்த நபர் பிரசங்கம் பண்ணாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, என்ன இருக்கணும்? இந்த வேதம் நமக்கு அத்தாரிட்டியா இருக்கணும், இந்த வேதம் நமக்கு ஆதாரமா இருக்கணும். அப்ப தேவன் அப்படி சோதிச்சு பார்க்கிறவரா? ஆண்டவன தேவன் சோதிச்சு பார்க்கிறவரா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் 4 வரைக்கும் வாசிச்சுட்டு 14வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் ஆண்டவர் என்ன செய்கிறவர் என்பதை யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் வேகமா வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்தில் இருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாடும் தேடுகிற ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் ஏத்தியனையும் எமோரியனையும் இந்த ஜாதியெல்லாம் துரத்தி விடுவேன். அடுத்த வசனமா? ஆனால் ஆபத்தான வார்த்தை, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்க நடுவே வரமாட்டேன். நான் கூட என்ன செய்ய மாட்டேன், உனக்கு என்ன பண்ணாலும் கொடுக்கிறேன், உனக்கு என்ன பண்ணாலும். சரி, இன்னைக்கு நம்ம பாணியில சொல்றேன், சரியா? அது மோசே காலத்து பாணி இல்லையா? இன்னைக்கு நம்ம டிரான்சாக்ஷன்ல சொல்றேன். என்னது? உனக்கு தீபாவளிக்கு பட்டாசு வேணுமா? வாங்கி கொடுக்கிறேன். ஏங்க நான் இன்னைக்கு டிரான்சாக்ஷன் சொல்றேங்க. இப்போ ஆண்டவர் என்ன கேட்கிறார் மோசையை பார்த்து? மோசே, தீபாவளிக்கு உனக்கு சிக்கன் வேணுமா? வாங்கி கொடுக்கிறேன். புது புடவை வேணுமா? வாங்கி கொடுக்குறோம் மனைவிக்கு, சரியா? அவனுக்கு வச்சுக்காதீங்க. உனக்கு புது சட்டை வேணுமா? நான் வாங்கி கொடுக்குறேன். மாமியார் வீட்டில் இருந்து கொடுக்கணுமா? வாங்கி கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? எல்லாம் வேணாலும் கொடுக்குறேன். பட்டாசு வேணும் வாங்கி கொடுக்குறேன், கறி வேணா வாங்கி கொடுக்குறேன், துணி வேணா வாங்கி கொடுக்குறேன். எல்லாம் நல்ல வெடிங்க. எங்க வெடிங்க? நான் புது படத்தில் போன வர சொல்லிட்டு வந்தேன். நீ பட்டாசு வெளியே வெடிக்கிற, நாளைக்கு பட்டாசு உள்ள வெடிக்கும். பட்டாசு எங்க வெடிச்ச? வெளியே வெடிச்சல்ல. அவர் பார்த்தாரு, வெளியே வெடிச்சா சத்தமா இருக்கல்ல, வீட்டுக்குள்ள வெடிச்சா ரொம்ப சத்தமா கேட்கலையா? பட்டாசு வெளியே வெடிச்சா ரொம்ப சத்தம் கேட்குமா, உள்ள வெடிச்சா சம்பத் கேட்குமா? உள்ள வெடிச்சு பாருங்க, டமான்னு கேட்கும், இல்லையா? அவர் சொல்றாரு, உள்ள வெடிக்கிறேன், அப்ப தெரியும் பட்டாசு வெடிச்சல வெளியே அப்படின்னு, இல்லையா? அப்ப கேட்கிறார். இன்னைக்கு பணியில சொல்றேன், வசனம் கேட்கிறேன், சரியா? அப்படி கேட்கிறார், என்ன வேணும்? என்ன வேணாலும் கொடுக்கிறேன், ஆனா நான் வர மாட்டேன். உனக்கு என்ன வேணும்? என்ன வேணாலும் தர, ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வர மாட்டேன். நான் வரவே 14வது வசனம். இப்போ 14வது வசனம். அதற்காக என் சமூகம் ஆண்டவர் கேட்கணும். என்ன ஆண்டவர், கொஞ்சம் முன்ன என்ன சொன்னீங்க? நான் வரமாட்டேன்னு தானே சொன்னீங்க. நான் வரவே மாட்டேன். ஒரு தூதனை வேணா அனுப்புறேன். உனக்கு பால் ஓடுற காணம் தானே வேணும், தான் கொடுக்குறேன், வச்சுக்கோ, என்ன வேணாலும் கேளு, கொடுக்குறேன். ஆனா நான் வரமாட்டேன்னு தானே சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க? என் சமூகம் கூட கூட இல்ல, உனக்கு முன்னால நான் போறேன்னு சொல்றீங்களே. அப்ப என்னதான் இருக்குது அப்படின்னா, நான் வரமாட்டேன்னு சொன்னா
இவங்க உண்மையிலேயே நான் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்களா, சரி வந்தா வாங்க வராட்டி போங்க அப்படின்ட்டு போயினே இருக்கிறாங்களான்னு கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாருன்னா சோதிச்சு பார்க்க விரும்புறார். உண்மையிலேயே நான் வரணும்னு விரும்புறீங்களா? உண்மையிலேயே என்ன சொல்றாரு? நான் வரமாட்டேன் இல்லையா? நான் வரமாட்டேன். எனக்கு நான் சொன்ன என்ன செய்ய மாட்டேன், நீ கேட்க மாட்ட. உனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன். உனக்கு என்ன தோணுதோ நீ நினைக்கிறபடி தான் செய்ய போற, உனக்கு தோன்றபடி தான் செய்ய போற. நீ அவங்க சொல்றதை தான் கேட்க போற. நான் சொல்றதை என்ன செய்ய மாட்டேன், நீ கேட்கவே மாட்ட. அதனால உன் கூட வந்து நான் சொல்லி நீ செய்யாம போய் எனக்கு டென்ஷன் ஆகி எதுக்கு உன்னை அடிச்சு உன்னை கொல்லணும். அதனால ஒன்று செய்ப்பா, நான் வர வேணாம். நமக்கு எதுக்கு பிரச்சனை? நமக்கு எதுக்கு? இப்போ ஆபிரகாம் சொன்ன லோத்தை பார்த்து நாம் சகோதரர்கள், நமக்கு என்ன வேணாம்? நமக்கு வாக்குவாதம் வேணாம். நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நமக்கு பிரச்சனை வேணாப்பா அப்படின்னாரு இல்லையா? அப்படிதான் ஆண்டவரும் சொல்றார் மோசே கிட்ட, என்னன்னு நமக்கு பிரச்சனை வேணாம். என்ன செய்ய, நீங்களா இருங்க, நான் நானா இருந்துக்கிறேன். நான் உன் கூட வந்தேன்னா கட்டாயமா நீ பண்றதுக்கு அடிச்சே கொண்டுடுவேன். நிறைய பேரோட ஆண்டவர் வராததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய பேரோட ஆண்டவர் வராததுக்காக என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் வந்திருந்தா என்னைக்கு காலி பண்ணிட்டு பாரு. வந்திருந்தா அதான சொல்றாரு, நான் வருவேன், வந்து வழியிலே உன்னை என்ன பண்ணிடுவேன், உன்னை காலி பண்ணிடுவேன் வழியிலே உன்னை. அதனால நான் வந்து நான் சொல்லி நீ கேட்காம போய் திரும்ப உன் மேல கோவம் வந்து நான் அடிச்சு உன்னை வழியில சாவடிக்கிறத விட நீ உருப்படி என்ன பண்ணிடு, காணான்னு போய் சேர்ந்துக்கோ. நான் வரமாட்டேன், நான் வரவே. இப்ப இதை சொன்ன உடனே ஒருவேளை காணான கொடுக்க மாட்டேன்னு சொன்னா மோசே என்ன கேட்கலாம், இல்ல நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடலாம். நீங்க வாங்கன்னு கூப்பிடலாம். இப்ப என்னவும் கொடுத்துறேன், காணானையும் கொடுத்துறேன். சரியா? வழியில் உனக்கு பிரச்சனை வராம காக்கிறதுக்கு தேவ தூதனையும் அனுப்பிடுறேன் இல்லையா? ஆனா நான் மட்டும் வர மாட்டேன். இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறா, நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் போகணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட நான் தான் வேணும்னு விரும்புறாங்களா? பக்கத்து கைப்பிடிச்சு கேளுங்களேன். உங்களை கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? சொல்லுங்க, கேட்டு பாருங்க. உங்களை கேட்டு என்ன சொல்லியிருப்பீங்க? எங்க வீட்டில் சொல்றேன்னு, இப்ப நான் எங்க பிள்ளைங்க கூட எங்கேயான போகணும்னா அவங்க சொல்றாங்க தயவு செஞ்சு வராதன்றாங்க. யார? எங்க பிள்ளைங்க கூட நான் எங்கேயான போறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயும் போறதில்ல கூட அதையும் மீறி அவங்களை எங்கேயான போசணும்னு வச்சுக்கோங்க, உடனே கேட்கறாங்க அப்ப நீ வரையான்றாங்க. ஆமான்னு சொன்னா சரி நீயே போயிட்டு வந்தா நாங்க வரலன்றாங்க. நான் வரலன்னு உடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஏன் அப்படின்னு கேட்டா உடனே சொல்றாங்க, இந்த போற வழியில அந்த இடத்துக்கு 2 ஜோமனுவ, அங்க போன உடனே இந்த மக்களுடைய விசுவாசம் என்ன பண்ணு ஜோமனுவ, அங்க போன உடனே இந்த இடத்துக்கு ஜோமனுவ. ஆக மொத்தம் எங்க விட மாட்டாங்களே, நிம்மதியா சுத்தி பார்க்கறது கூட அங்க போய் நாங்க உபவாசம் ஜெபம் பண்றத நாங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிறோம், நாங்க இங்கே உபவாசம் பண்ணிக்கிறோம். அதனால நீ வர்றதுன்னா நாங்க போக மாட்டோம். அதனால என்ன பண்ணு, எங்களுக்கு தேவையான எல்லா காசும் கையில் கொடுத்துரு. தேவையான உங்களுக்கு காசு பூரா நான் கையில் கொடுத்துடணுமா, இவங்களுக்கு போறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடணுமா, ஆனா நான் மட்டும் கூட போகக்கூடாதான். எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு ஆண்டவர் கூட வராத போனதுக்கு என்ன பண்ணிடுங்க, நிறைய பேர் கூட ஆண்டவர் வராம போனதுக்கு என்ன பண்ணிடுங்க, சோத்திரப்பான்னு சொல்லிடுங்க. ஏன்னாக்க அவர் கூட வந்து அவர் சொல்றதை கேட்காத போய் அவர் கோபம் வந்து நம்மளை அடிச்சு நம்ம இதெல்லாம் தேவையா அப்படின்றதுனால இல்லையா? இப்ப ஏன் ஆண்டவர் சொல்றா, நான் வரமாட்டேன்னு சொல்றேன், ஆனா என் ஆசீர்வாதத்தை என்ன செய்யறேன், உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன். நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு போதும், நீங்க தேவையில்லைன்னு சொல்லுவீங்களா? இல்ல நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட எனக்கு நீங்க தான் வேணும்னு சொல்றீங்களான்னு என்ன செஞ்சு பார்க்கிறா, கர்த்தர் பரிசோதிச்சு பார்க்கிறார். உடனே அடுத்த 4ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. 4ஆம் வசனம், துக்கமான இந்த வார்த்தை. 15ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் எங்க கூட வரலன்னா இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். இப்ப தேவன் என்ன பார்க்கிறா, உண்மையிலேயே நான் வரணும்னு எதிர்பார்க்கிறியா? உண்மையிலேயே நான் கூட வரணும்னு விரும்புறியா? உண்மையிலேயே எனக்கு ஆசை உனக்கு வேணும்னு விரும்புறியா? அப்ப அவங்கள பரிசோதிக்கிறது ஒரு விதம், இப்ப ஆபிரகாமை பரிசோதிக்கிறது மற்றொரு விதம். என்ன? உண்மையிலேயே ஆபிரகாம் என் ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னு விரும்புறியா? அப்படி வேணும்னு விரும்புறது உண்மைன்னா, உண்மையிலேயே நான் ஆஸ்வதிக்கணும் விரும்புறது உண்மைன்னா, நான் சொன்ன இடத்துக்கு நீ என்ன செஞ்சிருவ, நீ போயிருவ. அப்ப நீ போகலாம், நான் என்ன புரிஞ்சுக்கலாம்,
உண்மையிலே நீ ஆசீர்வாதத்தை விரும்புறது உண்மைன்னா நான் சொன்ன இடத்துக்கு நீ போயிடுவ இல்லையா? நீ சொன்ன இடத்துக்கு. நீங்க ஜனங்க எங்கெங்க போறாங்களா? ஏன் போறாங்க? அங்க போனா இது நடக்குது அப்படி நம்புறாங்க இல்லையா? உண்மையிலே அந்த விடுதலை எனக்கு வேணும். நம்ம பைபிள்ல ஒரு அம்மா இருக்கிறாங்க, 12 வருஷமா எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இல்லையா? எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஏன் போனாங்க? உண்மையிலே அவங்க என்ன விரும்பினாங்க? அந்த சுகத்தை விரும்பினாங்க, அந்த விடுதலைய விரும்பினாங்க. அப்படி மட்டும் விரும்பலன்னா எங்க போயிருக்க மாட்டாங்க? சொன்ன இடத்துக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க இல்லையா? இத்தனை இடத்துக்கு போனது மட்டும் இல்ல, இப்போ ஒருத்தன் போய் சொல்றான் இங்க போய் பாருங்க, அங்கேயும் போனாங்களா? ஏன் போனாங்க? எப்படியோ ஒண்ணு எனக்கு என்ன வேணும், ஏதாவது ஒரு எனக்கு என்ன வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும். அதனால அந்த சுகத்துக்காக ஏங்குகிறதை ஆண்டவர் என்ன செய்யறார்? உண்மையிலேயே நீ விருக்கிறியான்றத கர்த்தர் பரிசோதிக்கிறார். அப்படி உண்மையிலே விரும்புகிற நபருக்கு தான் தேவன் என்ன கொடுக்கிறார்னா அப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். தமிழ்ல பாட்டி சொல்லிட்டு போயிட்டான், மடியில முடிய கட்டி மலையை இழு, வந்தா மலை, போனா முடி. ஒரு நஷ்டமோ? கேட்டதை கேட்டு வைப்போம், கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி இந்த நபருக்கு தேவன் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாதுன்னா ஆசீர்வாதத்தை நீ பார்மாலிட்டிக்காக கேட்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கவே முடியாது, கொடுக்கவே முடியாது. அப்ப கர்த்தர் என்ன பார்க்கிறா? உண்மையிலேயே அதான பார்க்கறா இல்லையா? இன்னொரு வேத பகுதியை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரைக்கும் இருக்கிற வேத பகுதி. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரைக்கும் இருக்கிற வேத பகுதி. எலியா எலிசாவை பற்றி சொல்லுகிற சம்பவம் வாசிக்கலாம். கர்த்தர் எலியாவை சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவை பார்த்து, நீ கில்காலிலே இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை பார்த்து, நீ இங்கே இரு, கர்த்தரிடை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை, நான விடமாட்டேன்னு கர்த்தர் மேல ஆணையிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த வசனம். அப்பொழுது அடுத்த வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக சொல்றாருன்னு சொல்றான். உடனே எலிசா சொல்றா, நான் போக விட மாட்டேன், உன் கூட தான் நான் வருவேன் அப்படின்றான். அடுத்த வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, நான் யோர்தான் மட்டும் என்ன செய்யறேன், நான் போய் வரேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா? உடனே அவர் சொல்றாரு, நான் உம்மை விட மாட்டேன், விட மாட்டேன் சொல். அடுத்த வசனம். அடுத்த வசனம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். எலிசா கேட்கிறது, நான் எடுத்துக்கொள்ளும் அதுவசி. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை பார்த்து, நான் உன்னை விட்டு உனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேளுப்பா அப்படின்றார். எப்ப கேட்கிறா? இவர் பெத்தேல இருந்திருந்தா ரெட்டிப்பான வல்லமை கிடைச்சிருக்காது, எரிகோல இருந்திருந்தா ரெட்டிப்பான வல்லமை கிடைச்சிருக்காது, யோர்தான் பக்கம் நின்று இருந்தார்னா ரெட்டிப்பான வல்லமை கிடைச்சிருக்காது. இப்ப எலியா எலிசா கிட்ட என்ன பார்க்கிறா? உண்மையிலேயே இந்த மனுஷன் என் மேல கிடந்த அபிஷேகத்தை இல்ல ஒரு ஆசீர்வாதத்தை உண்மையிலேயே கேட்கிறானா? உண்மையிலேயே கேட்கிறான் என்பதை எலிசா எப்ப எலியா அறிஞ்சாரோ அப்பதான் கேட்கிறாரு. அப்படின்னா உனக்கு என்ன வேணும்? எனக்கு இரட்டிப்பான வல்லமை வேணும்டா. நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தேனா இது உனக்கு கிடைக்கும் இல்லையா? இவர் எங்க எடுத்துக்கிறாரு? யோர்தானை தாண்டி தான் எடுக்கிறார். யாரு? இதை தாண்டி போகும்போது தான் சுழல் காட்டு வருது. அந்த சுழல் காட்டுற எலியா அக்கறை என்ன செய்யறாரு? ஏறி போறார். இவர் பெத்தேல தான் எதை பார்த்திருக்க முடியாது, எரிகோல என்ன பார்த்திருக்க முடியாது, இவர் யோர்தானை அப்புறமா என்ன பார்த்திருக்க முடியாது, அந்த அக்னியில ஏறி போறதை பார்த்திருக்க முடியாது. தகப்பனே இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதமா இருந்தவரை சொல்ல முடியாது. அப்படி சொல்லாத பட்சத்துல அந்த சால்வை யார் மேல விழுந்திருக்காது? எலிசா மேல விழுந்திருக்காது. 2 மடங்கு வல்லமை கிடைச்சிருக்காது. ஆமே. அப்ப தேவன் என்ன விரும்புறா? உண்மையிலேயே நீ ஆசீர்வாதத்தை விரும்புறியா? உண்மையிலேயே
இந்த ஆசீர்வாதத்தை விரும்பறியான கர்த்தர் கேட்கிறது. உன்னைக்கு எத்தனை பேர் இதை யார் புரிஞ்சுக்கிட்டா? ஆபிரகாம் புரிஞ்சுட்டா. ஏன் கர்த்தர் அங்க வர சொல்லணும்? என்ன ஏன் ஆண்டவர் அங்க வர சொல்லணும்? இங்கே ஆசீர்வதிச்சு போலாமே. தரிசனமாகிறது யாரு? ஊர் என்ற தேசம் தரிசனமாகிறது யாரு? ஆண்டவர். 16ஆம் நாள் தரிசனமாகிறது யாரு? ஆண்டவர். ஆபிரகாமோட பேசுறது யாரு? ஆண்டவர். வர சொல்றது யாரு? ஆண்டவர். ஆசீர்வாதம் சொல்றது யாரு? இப்ப அவர் கேட்கணும், இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, இப்படி ஆசீர்வாதப்படி 7 ஆசீர்வாதம் சொல்றீங்கல்ல, அதை கொடுத்துட்டு போயிடுங்க. முதல் முறையாவது 7 ஆசீர்வாதத்தை சொல்லலாம் இல்லையா? இரண்டாவது முறை அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலேயாவது 7 ஆசீர்வாதத்தை என்ன செய்யல? ஆபிரகாமுக்கு சொல்லலையா? ஆனா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை என்ன செய்யறாரு? 7 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? இப்ப ஆபிரகாம் கேட்கணும், இவ்வளவு தூரம் வந்தீங்க இல்ல, இவ்வளவு தூரம் வந்தீங்க இல்ல, இவ்வளவு தூரம் பேசுறீங்க இல்ல, பக்கம் தானே இருக்கிறீங்க, அப்ப என்ன செஞ்சிடலாம்? இந்தாப்பா புடிச்சுக்கோனா முடிஞ்சு போச்சு இல்ல, புடிச்சுக்கோன்னு என்ன செஞ்சிட போறேன்? நான் வாங்கிக்க போறேன், முடிஞ்சு போச்சு இல்ல. அப்ப ஏன் நாங்க போக சொல்றீங்க? அப்ப தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, என்னை தேவன் சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறார்? உண்மையிலேயே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் விரும்புறேனான்னு என்ன செய்யறாரு? சோதிக்கிறார். அப்படின்றத ஆண்டவரை பற்றி ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? சரியாய் புரிந்து கொண்டார். சரியா? அப்ப புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவர் எங்க போறாரு? அவர் சொன்ன இடத்துக்கு போறார் இல்லையா? அப்படி புரியலன்னா அவர் கிடக்கிறார், வழியும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, மொழியும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, ஒரே மழையாக்குது, மேகமாக்குது, எங்க போறது? சரி அடுத்த வாரம் போய்க்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. இப்படி ஆபிரகாம் போயிருந்தா ஆண்டவர் என்ன புரிஞ்சுட்டு பாரு? ஆபிரகாம் வெறுமனிய ஆசீர்வாதத்தை வாயில கேட்கிறானே ஒளிய எப்படி கேட்கல? உண்மையாய் ஆசீர்வாதத்தை என்ன செய்யல? விரும்பல. அப்ப உண்மையாய் ஆசீர்வாதத்தை விரும்பாத ஒரு மனிதனை தேவன் என்ன செய்ய விரும்பல? ஆசீர்வதிக்க விரும்பல. பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, உண்மையிலேயே ஆசீர்வாதத்தை விரும்புறீங்களா? கேளுங்க. அடுத்த கேள்வி, உண்மையிலே விரும்புவது உண்மைன்னா அதுக்காக நீங்க செஞ்சது என்ன? எதுக்காக? உண்மையிலே ஆசீர்வாதம் எனக்கு ஒரு சுகம், ஒரு விடுதலை, ஒரு ஆரோக்கியம், ஒரு ஆசீர்வாதம், எடிபடி இல்லையா? ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை உண்மையை கேட்கறீங்களா? நீங்க கேட்கறத உண்மையாதான் நீங்க கேட்கறதுக்கு என்ன அடையாளம்? அதுக்காக நீங்க செஞ்சது என்ன? எதுக்காக? நீங்க என்ன கேட்டீங்களோ அதுக்காக நீங்க செஞ்சது என்ன? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா தான் அது எப்படி கேட்கறது? உண்மையிலேயே நீ கேட்கறது, உண்மையிலேயே நீ கேட்கறது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே கிடையாது. எதுவுமே சரி. இப்ப சாப்பாடு செய்யணும், என்ன வேணும் இல்லையா? அரிசி இல்ல, சாப்பாடு செய்யலாம். நீங்க நிறைய பேர் வாயிலே வடை சுட்டுருவாங்க இல்லையா? நீங்க நிறைய பேர் சுட்டுவாங்க, வாயிலேயே வடை சுட்டு போயிடுவாங்கல்ல. அப்படின்னா உண்மையிலே நீ சாப்பாடு செய்யணும். சரி சாப்பிட வாங்க, சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறீங்க இல்லையா? வாங்க வீட்டுக்கு வரேன் நினைச்சுக்கோங்களேன், சரியா சாப்பிட்டு போங்க அப்படின்றீங்க இல்லையா? நீங்க அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஏன்னா உங்களை என்ன சொன்னா நீங்க சங்கடப்படுவீங்க, அதுக்காக சொல்றேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணக்கூடாது, சரியா? அப்படி சொல்றீங்க. உடனே இப்ப சாப்பாடு சொல்றாங்க, எப்படி கூப்பிடணும்? தண்ணியை சொம்பளை கொண்டு வந்து கையில வச்சுன்னு கட்டாயமா நீங்க சாப்பிட்டு போய் தான் ஆகணும். யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, முடியாது. ஆனா சொல்ல வரேன், சரியா? இப்படி சொன்னாதான் உண்மையிலே என்ன கூப்பிடுறன்னு அர்த்தம். அவங்க உட்காந்துக்கிறாங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போங்களே, இப்போதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஓகே சரி பரவாயில்ல, ஓகே. இவங்க எதுதான் கூப்பிட்டாங்க? சாப்பிட தான் கூப்பிட்டாங்க இல்லையா? ஆனா தண்ணி இந்த சூனியமேல ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல அந்த அம்மா என்ன பண்ணிச்சான்? அவனை வருந்தி அப்படின்னு இந்த பைபிள் இருக்குது. ஆனா மூல பைபிள் எப்படி இருக்குன்னா குறுக்கு நினைச்சான். நீங்க சாப்பிட்டாதான் விடுவேன், வழி விடுவேன். நீங்க சாப்பிட்டாதான். இப்ப நம்ம சின்ன பிள்ளைங்க பார்த்தாக்க அப்படியே குறுக்கு நினைக்க இல்லையா? நான் விடவே மாட்டேன், அப்படி போய் யார் நினைக்கிட்டாலாம்? நீங்க சாப்பிட்டாதான் நான் வழியே. இதுதான் சாப்பிட வைக்கிறதுக்கு அடையாளம். ஆமாவா? இல்ல அப்படி அவங்க வழியில போறாங்க, பிரதர் சாப்பிட்டு போங்களே அப்படின்னு அண்ணன் கூப்பிடுறாரு, சிஸ்டர் கூப்பிடுறாங்க, தம்பி கொஞ்சம் சாப்பிட்டு போங்களே அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாரும் அப்படி இருக்க மாட்டீங்க. அப்படி கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன சொல்ல மாட்டாங்க?
சரி உடனே அப்படி என்ன மாதிரி தான் சரி கொண்டாங்க அப்படி கொண்டு வந்து உட்காந்துருவான் இல்லையா. ஆனா சில எப்படி இருப்பாங்க, அது எப்படி போய் கேட்கறது வேணாம் அப்படி ஃபார்மாலிட்டிக்காக என்ன செய்வாங்க, வேணான்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி வேணான்னு சொன்ன உடனே சரி நான் கூப்பிட்டேன் அவங்க தான் வரல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா இது உண்மையிலேயே சாப்பிட கொடுத்த அடையாளமா? அப்ப உண்மையிலேயே சாப்பிடறது கூப்பிடுறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா. ஆமாப்பா பழிய கழிச்சுக்கிறதுக்காக கூப்பிடுறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம எந்த கேட்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கோ இல்லையா. அது ஆழமான போகல, அது போல புரிஞ்சுக்கிறதாக தான் சொல்ல வரேன். அப்படின்னா ஆண்டவன் என்ன பார்க்கிறா, உண்மையிலேயே நீ ஆசீர்வாதத்தை விரும்புறது உண்மைன்னா அதுக்கு ஏற்ற செயல்பாடு இருக்கணும், அதுக்கு ஏற்ற செயல்பாடு இருக்கணும். ஆனா அப்படி எந்த ஒரு செயல்பாடுமே இல்லை, ஆனா நான் ஆசீர்வாதத்தை விரும்புறேன்னா நம்ம சும்மா ஆசீர்வாதத்தை கேட்கிறமே ஒழிய ஆசீர்வாதத்தை உண்மையா கேட்கல, அப்படிப்பட்ட நபரை தேவன் என்ன செய்யவே முடியாது, ஒரு நாளும் ஆசீர்வதிக்கவே முடியாது. நம்பர் 2, எதுக்காக ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறார், நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா உன்னை மட்டும் ஆசீர்வதிக்கணும் என்பதற்காக சொல்றார். ஒன்னு என்ன சொன்ன, உண்மையிலேயே நீ ஆசீர்வாதத்தை விரும்புறியான்னு நம்மளை சோதிச்சு பார்க்கிறாரு. அதுல உண்மைதான் கர்த்தர் ப்ரூவ் பண்ணிட்டா நம்மளை என்ன செய்ய விரும்புறா. இப்ப ஆபிரகாம் ப்ரூவ் பண்ண பிறகுதான் ஆபிரகாம் என்ன செய்யற, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா. அவர் 14 நாள் உட்கார்ந்துக்கும் போது என்ன செய்யல, ஆசீர்வதிக்கல. ஊர்ல சுத்தி இருக்கும் போது என்ன செய்யல, ஆசீர்வதிக்கல. அந்த இடத்துக்கு வந்த போதுதான் சொல்றார், எஸ் நான் சொன்னபடி நீ வந்துட்ட, நீ உண்மையிலே ஆசீர்வாதத்தை விரும்புறதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால உன்னை என்ன செய்யறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன, உன்னை மட்டும் நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். யார மட்டும், இதை சொல்லும் போதே அடுத்த கேள்வி வரணும், எவ்வளவு சுயநலமாக்கிறார் பாரு அப்படின்னு கேட்கணும் இல்லையா. கர்த்தர் ஒரு நாளும் சுயநலமா ஆசீர்வதிக்கிறவர் அல்ல இல்லையா. கர்த்தர் ஒரு நாளும், நான் விளக்கிற புரிஞ்சுக்கோ உங்களுக்கு, அப்ப புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஒரு நாளும் சுயநலமா என்ன செய்யறவர் இல்லை. அப்ப ஆபிரகாம் நான் உன்னை மட்டும் என்ன செய்ய விரும்புறேன், அதனாலதான் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நீ வான்னு சொன்ன. ஏன் சொன்ன அப்படின்னா உன்னை மட்டும் என்ன செய்ய விரும்புறேன், ஆசீர்வதிக்க விரும்புறேன். உன்னை மட்டும், அப்படி நீ மட்டும் இருக்கிற இடத்திலே இருந்தா, இருக்கிற இடத்திலே இருந்தா நான் உன்னை மட்டும் இல்ல உன்னோட கூட இருக்கிறவர்களையும் நான் என்ன செய்ய வேண்டி இருக்கும், ஆசீர்வதிக்க வேண்டியது இருக்கும். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 4, 5, 6. அடுத்த வசனம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடுகளும் கூடாரங்களும் இருந்தன இல்லையா. இப்ப ஆபிரகாம் ஆண்டவர் எங்க வந்துட்டார், இப்ப ஆபிரகாம் இந்த இடத்துக்கு வந்துட்டார். எங்க, அவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டாரா. இப்ப வரும்போது யார் கூட இருக்கிறா, லோத்து கூட இருக்கிறா. இப்ப என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, லோத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டியதா இருக்குதா. இங்க லோத்து ஒரு ஆள் கூட இருக்கும்போது யாரையும் ஆசீர்வதிக்க வேண்டியதா இருக்குது, லோத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டியதா இருக்குது இல்லையா. இவர் 16 மணி இருந்தார்னா அப்ப இந்த ஆபிரகாம் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் என்ன செய்ய வேண்டி இருக்குது. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, உங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கலாம் கூட, ஆசீர்வதிக்கிற கூட இருந்தா கூட உங்களை ஏராளமா ஆசீர்வதிச்சிருவார். யார் கூட, இன்னைக்கு காலையில் அதான் பேசி என்னன்னா, சுகமா யாரக்கத்தை வாழ வைக்க விரும்புறாருன்னா இருக்க வேண்டிய நபரோடு கூட இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் இவன் சுகமா இருக்கணும், இவன் விடுதலையா இருக்கணும், இவன் ஆரோக்கியமா இருக்கணும், இவன் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்ன காலையில் பேச கட்டளையே பேசல, அது பாடினவாதம் வந்துச்சு, அதை பேசி அனுப்பிட்டோம். இது இன்னைக்கு அதையே சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னா, என்ன தேவன் ஒருவேளை ஆசீர்வதிக்க விருப்பம் இல்லைன்னா கூட, என்ன ஆசீர்வதிக்க விருப்பம் இல்லைனா கூட ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்க விருப்பம் கொண்டிருக்கிறாரோ அவங்க கூட நான் இருந்து வச்சுக்கோங்க, என்னையே சேர்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த வசனம் திரும்ப வாசிங்க. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கு, அப்படியா, அதுதான் நமக்கு அந்த இம்மு தான் வேலையா, அந்த இம்முல தான் இருக்கு. லோத்துக்குனா செப்பரேட் அவனை ஆசீர்வதிக்கிறான். லோத்துக்கும் அப்படின்னு அர்த்தம், அங்கிருந்து கொஞ்சம் இங்க வந்துருச்சுன்னு அர்த்தம். அங்கிருந்து இந்த அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தா குழந்தைக்கு என்ன போகுது, கர்ப்பப்பைக்குள்ள குழந்தைக்கு சாப்பாடு யார் மூலமா போகுது,
எந்த அம்மாவானா ஐயோ என் பிள்ளை நல்லா சாப்பிட்டோம் அப்படி சாப்பிட்டு இருக்கிறீங்களா? புரியல இல்ல. எந்த அம்மா மாறாவது இல்லையா? வயிற்றுல குழந்தை என்ன செய்யட்டும், நான் சிக்கனா சாப்பிட்றேன், தம்பி நீ ஒரு சிக்கன் சாப்பிட்ற, அப்படி எந்த அம்மாவாவது இல்லையா? அப்படி இப்படி உட்காந்துக்கிறீங்க. எந்த அம்மாவும் என்ன செய்யல, பிள்ளைக்காக இல்ல இல்லையா? அப்ப அம்மா சாப்பிடுற சாப்பாடு தான் யாருக்கும் போது. அப்ப பிள்ளைக்கு தனி ஆசீர்வாதம் இல்ல. ஆமாவா? பிள்ளைக்கு தனி ஆசீர்வாதம். இந்த பிள்ளை அம்மா கூட இருக்கிற வரைக்கும் தான் அம்மா சாப்பிடுற அத்தனை சாப்பாடு நல்லதோ கெட்டதோ யாருக்கும் சேர்த்து, பிள்ளைக்கும் சேர்த்து இல்லையா? அம்மா விட்டு என்னைக்கு வெளியே வருதோ அன்னைக்கு பிள்ளைக்கு தனி சாப்பாடு, அம்மாவுக்கு தனி சாப்பாடு இல்லையா? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. ஒட்ட வேண்டியவங்களோட கூட ஒட்டிக்கிறீங்கன்னா சொல்லுங்க, ஒட்ட வேண்டியவங்களோட கூட ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட யார் ஆசீர்வதிச்சு ஆகணும்? இப்ப எந்த புருஷனும் என் பிள்ளைக்கு ஆர்லிக்ஸ் கொடு அப்படின்னு சொல்றதில்ல இல்லையா? எந்த புருஷனாவது ஏமா நீ சாப்பிடலாம் பரவாயில்ல, என் பையனுக்கு என்ன கொடு, ஆர்லிக்ஸ் கொடு, என் பிள்ளைக்கு ஆர்லிக்ஸ் கொடு அப்படின்னு எந்த அப்பனை வாங்கி கொடுக்குற? கன்சீவா இருக்கும் போது இல்ல. யாருக்கு தான் கொடுக்குறான்? நீ ஸ்ட்ரென்த்தா இருக்கணுமா, நீ பிபி இல்லாம இருக்கணும், நீ சுகர் இல்லாம இருக்கணும். பிபியே உன்னாலதானே வருது, என்ன செய்ய இல்லையா? பிபியே யாராலதான் வருது? பிபி வரக்கூடாதுன்னு சொல்றேன், ஆனா பிபி யாராலதான் வருது? உன்னாலதானே பிபியே வருது, என்ன செய்ய? ஆனாலும் என்ன பண்றது அப்படி சொல்ற இல்லையா? அப்படி சொல்லி இதை சாப்பிடுமா, அதை சாப்பிடுன்ற யாருக்குதான்? மனைவிக்கு தான் சாப்பிடுறோம் இல்லையா? ஆனா மனைவி சாப்பிட சாப்பாடு மனைவியோடு அந்த தொப்புள் கொடி ஒட்டி நிற்கிற வரைக்கும் அந்த அத்தனை சாப்பாடும் யாருக்கு போகுது? பிள்ளைக்கும் சேர்த்து போகுது. அத போல ஒட்டை வெடிகளோட கூட ஒட்டிக்கிட்டு இருந்தாலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவார். நம்மளை ஆசீர்வதிக்கிறது ஒரு பகுதி, மற்றொன்று என்ன, மற்றவன் மூலமா ஆசீர்வதிக்கிறது மற்றொரு பகுதி. ஒருவேளை ஏன் மூலமா என்ன ஆசீர்வதிக்க விருப்பம் இல்லைன்னா கூட, இப்ப லோத்த ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு விருப்பமே, அது பிறகு சொல்றேன் விருப்பமே இல்ல, விருப்பமே. ஆனா இப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஆசீர்வதிக்க வேண்டியது இருக்குது. ஏன் இருக்குது? ஆபிரகாம் இருக்கிறாரு. அப்ப இந்த ஆபிரகாமுக்காக லோத்தை என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நான் ஆசீர்வதிக்க வேண்டியதா இருக்குது. பக்கத்தை கைவிட சொல்லுங்க. ஒன்னு ஆசீர்வதிக்கிற எல்லையில இருங்க, இல்லன்னா ஆசீர்வதிக்கிறவன் கூடயாவது இருங்க. ஒன்னு நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிற எல்லையில நான் இருக்கணுமா? ரெண்டாவது எப்படி இருக்கலாம்? சரி அப்படி இல்ல, எப்படி இல்ல? ஆண்டவர் என்ன செப்பரேட்டா ஆசீர்வதிக்கிற மாதிரி நான் இல்ல, நான் ஏதோ ஏடகூட மாட்டேன், ஏதோ ஒன்று பண்றேன் சரியா? ஆனா ரெண்டாவது என்னன்னா ஆசீர்வதிக்கப்படுறான் பாரு, அவன் கூட இருந்தா கூட கர்த்தர் என்ன செய்ய விரும்புறான்? ஆசீர்வதிக்க விரும்ப. ஒன்னு ஆசீர்வதிக்கிற எல்லையில இரு, இல்ல ஆசீர்வதிக்கிறவன் கூடயாவது இரு. ஆமே, இத ரெண்டும் இல்லாம போனாதான் நான் எம்டியா கிடக்கிறேன். அப்ப இது எம்டியா கிடக்கிறவங்களுக்கு என்ன அர்த்தம்? ஒன்னு இவங்க ஆசீர்வாத பெற எல்லையிலும் இல்ல, ரெண்டு என்ன ஆசீர்வதிக்கப்படுறவன் கூடயும் இல்ல. ரெண்டு விதத்துல என்ன செய்ய முடியல? ஆசீர்வதிக்க முடியல. அதனாலதான் எம்டியா இருக்கிறோம். அதனாலதான் வறட்சி. ஏன் வறட்சி? லோத்துக்கு ஒரு வறட்சியும் இல்லை இல்லையா? அவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. ஆபிரகாம் ஆசீர்வதிச்சதே வறட்சி இல்லாம நடத்தினா நம்மள ஆசீர்வதிச்சா எப்படி இருக்கும்? நம்மள ஆசீர்வதிச்சா எப்படி இருக்கும்? அதிகமா தானே இருக்கும். அப்ப ஏன் ஆசீர்வதிக்கல? ஒன்னு நானும் ஆசீர்வாதமான எல்லைக்குள்ள இல்ல. ரெண்டாவது என்ன? ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்க விருப்பம் கொண்டு இருக்கிறாரோ அவர்கள் கூடயும் இல்ல. அதனாலதான் என்ன ரெண்டு விதத்திலுமே கர்த்தர் என்ன செய்ய முடியல? என்ன ஆசீர்வதிக்க முடியல. ஆமே. அப்ப லோத்து ஆபிரகாம் கூட இருந்ததுனால இப்ப யாரையும் ஆசீர்வதிக்கணும்? லோத்தையும் ஆசீர்வதிக்கணும் இல்லையா? இப்ப லோத்து ஆபிரகாம் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப லோத்துக்கு கொடுத்த ஆபிரகாம் ஆடு மாடு கூடாரம் ஒட்டகம் இதெல்லாம் யாருக்கு போயிருக்கும்? லோத்துக்கு கொடுத்த ஆடு மாடு ஒட்டகம் கோவேறு கழுதை அது இதெல்லாம் இப்ப யாருக்கு போயிருக்கும்? சரி, இதை இன்னும் விளங்கிக்கணும் வச்சுக்கோங்க. மத்திய 13ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேணாம், நான் சம்பவத்தோட சொல்ற நேரம் இல்ல, வேகமா சொல்றேன். விதைக்க ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்க ஒருவன், அந்த விதை சில விதை வழியருகே, சில விதை கற்பாறை மேல, சில விதை முள்ளுள்ள இடத்துல, சில விதை மட்டும் நல்ல இடத்துல இல்லையா? இந்த விதைக்க போனவர் எப்படி விதைக்க போகணுமா? நான் வழியோரம் போடணும் அப்படின்னு போயின்னு பாரா. விதையை எடுத்துன்னு போனாரு, நான் எங்க போடுறேன் கொஞ்சம் விதைய அப்படி வழியறிக்க போட்டு போயிடலாம் அப்படி போயிருப்பாரா? இல்ல.
கொஞ்சம் விதை எங்க கல்லுக்குது அந்த கல்லு மேல போடலாம் அப்படி போயிருப்பாரா? இல்ல. கொஞ்சம் விதை எங்கெல்லாம் முள்ளு இருக்கு அங்க போடலாம் அப்படி போயிருப்பாரா? இல்ல. எப்படிதான் போனாரு? நல்ல இடத்துல விதைக்கணும் தான் போனாரு இல்லையா? ஆனா விதைக்கிற இடத்துல என்ன இருக்குது? கடினமான இடமும் இருக்குது, கொஞ்சம் மண்ணுள்ள கற்பாரியம் இருக்குது, கண்ணுக்கே தெரியாத முள்ளுள்ள வேறு அங்க இருக்குது இல்லையா? ஆனா சில விதை மட்டும்தான் எங்க விழுந்துச்சு. ஆனா இவன் நோக்கம் என்ன நோக்கம்? நல்ல நிலத்துல தான் விழணும். லூக்கா சொல்ற மாதிரி, மத்தேயு மார்க்கா சொல்ற மாதிரி 30 60 எல்லாம் கிடையாது. எப்படிதான்? 100 தான் பலன் கொடுக்கணும். நல்ல நிலத்துல விழுந்தா அது எப்படிதான் பலன் கொடுக்கும்? 100 தான் பலன் கொடுக்கும். அப்படி என்ற நல்ல எண்ணத்தோடு தான் அந்த விதையை விதைக்க புறப்பட்டார். ஆனா விதைக்கும் போது என்ன ஆயிடுச்சு? இந்த வலி அருகே அதை ஒதுக்கி என்ன செய்ய முடியாது. இப்போ நான் சொல்ல வலி அருகே விட்டுட்டு, கற்பாரியை விட்டுட்டு, முள்ளை விட்டுட்டு, அந்த கொஞ்சம் அதாவது கண்ணுக்கு தெரியற மாதிரி எல்லாம் இல்லை, இதெல்லாம் வேற அர்த்தங்கள் வேற. இப்ப ஆழமா பேச முடியாது சரியா? அப்படின்னா அதிகமான மண் இல்லாத கற்பாறை, அதிகமான கண்ணு வெளியே தெரியல. முதல்ல பார்த்தாக்க ஏர் ஓட்டு போகும்போது அந்த களைப்பில கார்ல என்ன செய்யும்? கல்லு மாட்டும், கல்லு மாட்டும், வேர் மாட்டும். அப்புறம் மாட்டை நிறுத்தி 2 பின்னாடி இழுத்து அப்புறம் களைப்பை எடுத்து வச்சு அப்புறம் ஓட்டின்னு போகணும். அப்படிதான் முதல்ல இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. ஒரு டிராக்டர், அது உங்கூர் மண்ணில் சுத்தமாக கல்லே கிடையாது. நாங்களாம் கல்லிலே உருண்டு புரண்டு கல்லிலேயே வளர்ந்தவங்க. அதனால கல் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சரியா? இந்த நீதிமன்ற வசனம் இருக்கு இல்லையா? கல்லை புரட்டுறவன் கல் என்ன செய்யும்? எனக்கு இந்த நெகத்தை பார்க்கும்போது நெகை அப்படி தான் விழுந்துச்சு. கல்லை புரட்டி கை நச்சுக்குச்சு. அதை படிக்கும் போது அப்படி பார்த்துக்குவேன், ஆஹா எவ்வளோ உண்மையாக வசனம் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு. அப்படின்னா அப்படி புரியுது. அப்போ ஆழமாக கல் இல்லை, ஆழம் இருக்குது, மண் இல்லை, அது மேலே விழுந்துச்சு. ஆனால் விதைக்கிறவன் நல்லா தான் விதைச்சான். எப்படி விதைச்சான்? நல்ல நிலம் தான் விதைச்சான். ஆனால் விதைக்கிற இடத்துல முள்ளும் இருக்குது, கல்லும் இருக்குது, கடினமான இடமா இருக்குது. ஆனா கொஞ்சம் இடம் மட்டும்தான் நல்ல இடமா இருக்கு இல்லையா? அப்ப தேவன் என்ன விரும்புறா? ஆபிரகாம் உன்னை ஏன் அங்க போக சொல்றேன்னா, உன்னை மட்டும் நான் என்ன செய்ய விரும்புறேன்? ஆசீர்வதிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றேன். உன்னை மட்டும். ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய ஆசீர்வாதத்தை வீணாக்க மாட்டார். ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எப்பவுமே என்ன செய்ய மாட்டார்? எப்பவுமே வீணாக்க மாட்டார். எப்பவுமே வீணாக்க மாட்டார் இல்லையா? இந்த 13 வாசிச்சு ஆதியாகமம் 13 என்னன்னு? ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் ஒட்டகளும் கூடாரம் இருந்துச்சுன்னு சொன்னார் இல்லையா? சரி, இப்ப ஆபிரகாம் கிட்ட அந்த ஆசீர்வாதம் எப்படி எல்லாம் பயன்பட்டுச்சு, லோத்து கிட்ட அந்த ஆசீர்வாதம் எப்படி எல்லாம் பயன்பட்டுச்சு? நான் முத சொன்னேன் இல்லையா? எவ்வளவு ஆண்டவர் சுயநலமா இருக்கா? கர்த்தர் ஒரு நாள் சுயநலமா ஆசீர்வதிக்கிறவரே அல்ல. ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் உன்னை ஆசீர்வதிச்சா அது எப்படி இருக்கும், உன் கூட இருப்பன ஆசீர்வதிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் சரியா? விளக்குற மாதிரி சொல்றேனே. அம்மா கையில 1000 ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்கும்? அம்மா கையில 1000 ரூபாய் கொடுத்தா அம்மா என்ன பண்ணுவா? சரி, புள்ள கையில 1000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவா? அம்மாவும் பிள்ளையும் 2 பேரும் நிக்கிறாங்களா? அம்மா கையில 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துருங்க. அம்மா கையில 1000 ரூபாய். சரி, உங்க வீட்டுக்காரர் வராரு, ஏசப்பா அப்படியே கொடுங்க சாமி பிள்ளைங்களுக்கு பாவம். 1000 ரூபாய் எடுத்து என்ன செய்யாரு? இந்தாம்மா வச்சுக்கோ செலவுக்கு, அப்படி வீட்டு செலவுக்கு இல்ல உன் கை செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறார். யாரும் நினைக்கிறாங்க இந்த பாக்கியம் எங்களுக்கு எங்க கிடைச்சிச்சு, நீங்க வேணா சொல்லும் போது என்ன காதல என்ன செஞ்சுக்கிறோம், நாங்க கேட்டுக்கிறோம், வேற என்ன பண்ண அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லும் போது அதான் சொன்ன கொடுக்கட்டும் ஜெபம் பண்ணிட்டேன் முதல்ல. ஆனா கொடுப்பாங்க, விசுவாசமா இரு சரியா? அப்படி கொடுக்கட்டும். அப்படி அம்மா கையில ஒரு 1000 ரூபாய் கையில கொடுக்குறார், பிள்ளை கையில ஒரு 1000 ரூபாய் கையில கொடுக்குறார். அம்மா என்ன பண்ணுவாங்க, பிள்ளை என்ன பண்ணும்? அம்மா அப்படியே கொண்டு போய் பீரோட உள்ள லாக்கர்ல வச்சிருவாங்க இல்லையா? யாரு? அம்மா. அந்த கொடுத்தவன கூட தெரியாத மாதிரி வச்சிருவாங்க. அதான் அம்மா இல்லையா? அப்படி அப்படி வைக்கலாம், அதெல்லாம் சும்மா. எது? அது வாங்கி கொண்டு போய் பத்திரமா வைக்கல வச்சு வையேன், அதெல்லாம் என்னது சொல்லுங்க இல்லையா? சரி, 1000 ரூபாய் வந்துச்சு, நல்ல வேலை. சரி, கிறிஸ்துமஸ்க்கு போய் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கணக்குப்பட்டது அம்மா கிடையாது, அதெல்லாம் சும்மா சரியா? ஆனா அம்மா என்ன செய்யும்? கொண்டு பத்திரமா வீட்டுக்கு பத்திரம் வைக்கும். பிள்ளை என்ன செய்யும்? உடனே பார்க்கும், ஃப்ரைட் ரைஸ் வாங்க அப்படின்னு இல்லையா? என்ன வாங்கும்? சிக்கன் ரைஸ் ஒன்று அப்படி சொல்லும் இல்லையா? அம்மா கேட்பா, ஏ குடுறா, ஏ குடுறி, உனக்கு கேட்க, இது எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. யாருக்கு இது? அப்படி இப்படி இப்படி பிடிச்சுன்னு, இது எங்க அப்பா எனக்கு கொடுத்தது, நான் என்ன செய்ய மாட்டேன். உடனே சரி என்னதான் பண்ண போறேன், நான் இப்பே போய் ஐஸ்கிரீம் கேக் வாங்கி சாப்பிடுவேன். என்ன கேக்கா?
யாரோ பிள்ளைங்க சொல்றாங்க எங்க அம்மாவும் அப்படிதான் சாப்பிட்றாங்க. சரி என்ன செய்ய, 2 மணி தான் விடலாம் இல்லையா? எங்க அம்மா என்ன செய்யறாங்க, அப்படிதான் சாப்பிட்றாங்க. சரி விடு இருக்கட்டும். அப்படி பார்க்கணும். அப்ப அம்மா கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? பத்திரமா இருக்கும். ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆபிரகாம் கிட்ட கொடுத்தா அது தலைமுறை வரைக்கும் என்ன ஆயிட்டே இருக்கும்? அது என்ன ஆயிட்டே இருக்கும்? வளர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இந்த லோத்து கிட்ட கொடுத்தாரு. லோத்து, உங்ககிட்ட கொஞ்சம் கோடாரம், கொஞ்சம் ஆடு மாடு, கொஞ்சம் ஒட்டகம், வேலைக்கெல்லாம் கொடுத்தாங்கல்ல, கொடுத்தாங்க தானே? எங்கப்பா அதன்னு கேட்டா, இப்ப ஆண்டவர் சோதோம்ல இருந்து 4 பேரை தான் வெளியே கொண்டு வராரு. சோதோம்ல இருந்து லோத்தையும் அவன் மனைவியையும் அவன் 2 பிள்ளைகளை கையை மட்டும் கூட்டினார் இல்லையா? இப்ப கேட்கணும், லோத்து உன் கையில ஆபிரகாம் கூட இருக்கும்போது நிறைய ஆடு மாடு கொடுத்தாங்களே, அதெல்லாம் என்ன பண்ணீங்க? பூரா வித்து சிக்கன் ரைஸா சாப்பிட்டேன் அப்படின்னு லோத்து சொல்லியிருப்பார். என்னது இன்னொன்னு சொல்லணும், என்ன தப்பா நினைச்சுக்கீங்களா? ஏன்னா அவர் யாருன்னா, இப்ப அவர் எங்க இருக்கிறாருன்னா அந்த பட்டணத்துக்கு மேயர். யாரு? லோத். அந்த பட்டணத்துக்கு மேயர் தான். எங்க உட்காருவாங்கன்னா அந்த ஒளிமுக வாசல்ல உட்காருவாங்க. மூப்பர் ஆயிட்டார் இல்லையா? இன்னைக்கு பண்ண சொன்னா பஞ்சாயத்து தலைவர், இந்த தேர்தல் வச்சுக்கோங்களேன். இப்ப லோத்தை கேட்கலாம், லோத்து அந்த ஆடு மாடெல்லாம் என்ன பண்ண? வித்து தேர்தலை செலவு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? வித்து தேர்தல்ல. இந்த ஆபிரகாம் இருந்தார்ல, இவருக்கு இந்த வெளியே வரும்போது யார் மட்டும் தான் வெளியே வந்தாங்க? லோத்து, அவன் மனைவி. அடுத்து ஒரு கேட்கணும், சரிப்பா ஆடு மாடை தான் வித்து ரைட்டு, இந்த வேலைக்காரி கொடுத்தாங்களா அவன் அப்படின்னு கேட்கணும் இல்லையா? கேட்கணும் இல்லையா? ஏன்னா நிலைமையை பார்த்து அவங்கள என்ன பண்ணிட்டாங்க? நான் அப்படி சொல்றேன் சரியா, அது வேற மாதிரி சொல்ல முடியாது. அதனால அப்படி என்ன செய்யறேன், அப்படி எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. அப்ப இவன் கையில கொடுத்தது ஒண்ணு கூட என்ன இல்லை இது வரைக்கும். பார்த்தா கைப்பிடிச்சு கேளுங்க, உங்களை நம்பி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? உங்களை நம்பனா கொடுப்பாரு. சொல்லுங்க, உங்களை நம்பனா கொடுப்பாரு. உங்களை நம்பலேன்னு வச்சுக்கோங்களேன், கிராம பள்ளியில் சொல்லுவாங்க, அந்த பல்டேச்ச கூட 50 பைசா கொடுக்க மாட்டார். 50 பைசா கூட. உண்மையா சொல்றேன், கர்த்தர் கொடுப்பதற்கு ஒரு காலம். கர்த்தர் கொடுப்பதற்கு ஒரு காலம் இல்லையா? சரி, வசந்த பற்றி தான் சொல்றேன். 5 அப்பம் 2 மீன். எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க? 5000 புருஷர்கள். மீதி எவ்வளவு எடுத்தாங்க? 12 கூட எடுத்தாங்க இல்லையா? இந்த 12 கூட இப்ப ஆண்டவர் உன் கையில கொடுக்கலனா எல்லாமே நடு ராஜ்யத்துல எல்லாம் கடலே செத்து போயிட்டு இருப்பான். யாரு? இந்த 12 பேர் எங்க செத்து இருப்பாங்க? அப்ப கர்த்தர் கொடுக்கும் போது அதான் சொன்னாரு, வீணா போகாதபடி சேர்த்து வைங்கன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? எவ்வளவு பணம் இது வரைக்கும் வீணாயிருக்கும்? நம்ம கையில கொடுத்த எவ்வளவு பணங்கள் இதுவரைக்கும் வீணாயிருக்கும்? கர்த்தர் கணக்கு கேட்கிற ஆண்டவர். நம்ம ஆண்டவர் கணக்கு கேட்கிற எஜமா. நீ கணக்க மறந்துடலாம், நான் கணக்க மறந்துடலாம். நான் சொல்றேன், 50 பைசா வந்தா கூட அங்க இருக்குது தேவதூதன். இந்த நாள்ல ஏ பாண்டியன் கட்ட, என்ன பாண்டியன்பா, அந்த பாண்டியன் கட்ட, எஸ் பாண்டியன் கட்ட 50 பைசா இந்த தூதன் கொடுத்தா அப்படின்னு லிஸ்ட் வந்துடும். எப்படி வந்துடும்? இப்படி நான் சொல்றது பொய் இல்ல, வேத அடிப்படையில் சொல்றேன். வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன். ஒரு தாளத்தை கொடுத்தார். கொஞ்ச நாள் கழிச்சிட்டு வந்து கூப்பிட்டா, டேய் அந்த வாங்கினீங்க எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்கடா, எல்லாம் கணக்கு சொல்லுங்க. எல்லாம் என்ன கணக்கு சொல்லுவீங்க? கணக்கு கேட்கிற எஜமான். கணக்கு கேட்கிற எஜமான தான் ஆராதிக்கிறோம், சும்மா இல்ல. கணக்கு கர்த்தர் கேட்க போறார். கணக்கு என்ன சொல்ல போறோம்? என்ன செஞ்ச இந்த மாசம்? இவ்வளவு பணம் கொடுத்தேன், என்ன பண்ண? முக்காவாசி பணம் பேக்கரியிலேயே போயிட்டேன். எவ்வளவு பணம்? முக்காவாசி பணம் என்ன பண்ணிட்டேன்? பேக்கரியிலேயே செலவு பண்ணிட்டேன். மீதி கால் பாக பணம் அது ஃப்ரெண்டுகளுக்கு செலவு பண்ணிட்டேன். இவன் 100 கேட்டானா அப்படி, இவன் 200 கேட்டானா அப்படி. அவர் கேட்பாரு, யார் வீட்டு காசு எடுத்து கொடுத்த? கொடுங்க,
கர்த்தர் கொடுக்க சொல்றான்னு பார்த்து கொடு. கர்த்தர் 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 கொடுக்க சொல்றான்னு பாரு. கர்த்தர் குடிச்சு என்ன பண்ணுவா? சரி 1000 ரூபாய் கொடுத்தேன், அவனுக்கு 100 கொடுக்க சொன்னேன், இவனுக்கு 100 கொடுக்க சொன்னேன், அவனுக்கு 50 கொடுக்க சொன்னேன், காணிக்கு 10 ரூபா போட சொன்னேன். புரியுதானே? இதெல்லாம் போயிடுச்சு, மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு கணக்கு கேட்டா எவ்வளவு பேர் கரெக்டா கணக்கு, பையா நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்க, இது இவ்வளவு கொடுத்தீங்க, இங்க இவ்வளவு கொடுக்க சொன்னீங்க, இங்க இவ்வளவு கொடுத்தேன், மீதி 15 ரூபாய் அப்படி கரெக்டா இருக்கையா, இந்தாயா அப்படின்னு கணக்கு கொடுப்பீங்க. கர்த்தர் கொடுக்கிறது ஒரு காலம். இந்த கொடுக்கிற காலத்துல சரியான விதத்துல பணங்களையும் நேரங்களையும் காலங்களையும் உடைமைகளையும் நம்ம சரியா பயன்படுத்தினா கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கர்த்தர் என்ன பண்ணிட்டே இருப்பாரு? கொடுத்துக்கிட்டே இருப்பார் இல்லையா? நான் வேத அடிப்படையா சொல்றேங்க. கர்த்தர் கொடுக்கும்போது அதை சரியா பயன்படுத்த வச்சுக்கோங்க, நீ என்ன போராட்டம் பண்ணாலும் சரி கர்த்தர் நம்பவே மாட்டா, கர்த்தர் கொடுக்கவே மாட்டா. சரி, 13ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு என்னென்ன கொடுத்தாரு? ஆடு, மாடு, ஒட்டகம், கழுத, கூடாரம், வேலைக்காரி இல்லையா? சரி, இப்பெல்லாம் லோத்தோட பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்க. இப்ப சோதோம போயிட்ட பிறகு லோத்தோட பிள்ளைங்கலாம் பெரிய பெரிய பிள்ளைங்க இல்லையா? கல்யாணம் பண்ற மாதிரி இப்ப நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. யாருக்கு? லோத்தோடைய பிள்ளைகளுக்கு. இப்ப எவ்வளவு கொடுக்கணும் கர்த்தர்? நம்ம சாதாரண ரேஷன்ல அரிசி போட்டாலே கணவனும் மனைவி இருந்தாக்க 16 கிலோ போடுறாங்க இல்லையா? ஒரு குழந்தை பிறந்த உடனே 20 கிலோ ஆக்குறான். கணக்கு சரிதானா? கணவனும் மனைவி 2 பேர் இருந்தா எத்தனை கிலோ அரிசி? 16 கிலோ அரிசி ரேஷன்ல. ஆமாவா? சரி, ஒரு குழந்தை பிறந்த உடனே, ஆமாவா இல்லையா? வாங்குறீங்களா இல்லையா? 20 கிலோ அரிசி ஆக்குறான். சாதாரண ஒரு இந்த குழந்தை அரிசியை சாப்பிட போறான், சாப்பிட முடியாத அந்த குழந்தைக்கு 24 கிலோ அரிசியை சேர்த்து போடுவான்னு சொன்னா நம்ம கவர்மெண்ட் அதை விட மோசமான கவர்மெண்டா? பரலோகம் அதை விட மோசமான கவர்மெண்ட். ஏங்க சாதாரண உலக அரசாங்கமே என்ன பண்ணுது? ஒரு குழந்தை பிறந்தாக்க அரிசியை சேர்த்து போடுன்னு சொல்லுது இல்லையா? அப்படி இருக்கும் போது நம்ம கவர்மெண்ட் எப்படிப்பட்ட கவர்மெண்ட்? வானத்தின் பலகனை திறந்து ஆசீர்வதிக்க கவர்மெண்ட் தானே. அப்ப அந்த கவர்மெண்ட் எப்படி கொடுக்கும்? நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றபடி கர்த்தர் கொடுக்கணும் தானே. கொடுக்கிறாரா? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நம்பனா, சொல்லுங்க கர்த்தர் உங்களை நம்பனா உங்க தேவைக்கு மிஞ்சி மீதி எடுக்கிற அளவுக்கு கொடுப்பாரு. கர்த்தர் உங்களை நம்பலன்னா பத்தாக்குறையா தான் இருக்கும். எப்படி இருக்கிறீங்க? பத்தாக்குறையா இருக்கிறீங்களா? மீதி இருக்குதா? இந்த மாசம் நான் சொல்றேன், போன மாசம் ஒரு 50 ரூபாயாவது மீதி எடுத்தேன், இந்த மாசம் ஒரு 100 ரூபாயாவது மீதி எடுத்தேன், இந்த மாசம் ஒரு 200 ரூபாயாவது மீதி எடுத்தேன். அப்படி ஒவ்வொரு மாதமும் மீதி சொல்றாரு. ஒன்னும் வீணா போகாதபடி சேர்த்து வைங்கன்னு சொன்னார். என்ன வைங்க? அப்படிதான் நான் படிக்கிற பைபிள் சொல்லுது. சரியா? சரி, எப்படி அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நான் படிக்க பைபிள் சொல்றது வீணா போகாம என்ன பண்ணு? சேர்த்து வை. ஏன்னா இப்ப சேர்க்கறது பிறகு என்ன செய்யும்? சீசருங்க அப்ப மட்டும் நல்லா சாப்பிட்டாச்சு அப்படி இலைய தூக்கி போட்டு அவன் நேர கடலுக்குள்ள போயிருப்பானா, நைட்டு புறமா பசிரிய மயக்கத்தை சொக்கி விழுந்து செத்து போயிட்டுப்பான். அப்ப கர்த்தர் எப்படி கொடுக்கிறவர்? தேவைகள் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர். அப்ப சரியா பயன்படுத்தினா அந்த தேவைகளை என்ன செய்ய முடியும்? நம்ம சரியாய் பயன்படுத்த முடியும். அப்ப இரண்டாவது தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? உன்னை மட்டும் நான் என்ன செய்ய விரும்புறேன்? ஏன் ஆசீர்வாதம் மட்டும் ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிக்கணும்? இந்த ஆபிரகாமை ஆசீர்வதிச்சா அது என்ன செய்யும்? சரியான விதத்திலே பயன்படும். சரியான விதத்துல. அதே இடத்துல லோத்து வந்தான்னு கொஞ்சமா தான் ஆசீர்வதிச்சு கொடுத்தேன். அந்த கொஞ்ச நாளைக்குள்ள அந்த ஆசீர்வாதம் நான் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் கூட யார் கையில இல்ல? லோத்து கையில் இல்ல. சரியா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்பெல்லாம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி நகை பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? என்ன சொல்லுவீங்க நீங்க? அது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு? அதனால லோத்து என்ன பண்ணிருப்பாரு? எல்லாம் ஆடு மணலாம் வித்து அழகா என்ன பண்ணிருப்பாரு? நகை ரேட் ஏறிட்டே போகுது, அதனால என்ன செய்யும்? கொஞ்சம் நகை எடுத்து வைக்கலான்னு எடுத்து வச்சிருப்பாரு. நீங்க எப்படி இல்லைன்னு சொல்லலான்னு இருப்பாங்க. சரி, எடுத்து வச்ச நகை என்னாச்சு? நான் சொல்ற மாதிரி விட்டுருந்தா பரவாயில்ல. சரி சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் வரேன். என்ன வரேன்? நகை என்ன செஞ்சாரு? நகை புறம் எடுத்து வச்சாரு. நிறைய பாத்திரம், கட்டில், பீரோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. கல்யாணம் ஒண்ணுதான் பாக்கி, அந்த அளவு ரெடி பண்ணி வச்சுட்டார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, இப்ப என்னால என்ன ஆச்சு? மண்ணோட மண்ணா போச்சு இல்லையா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு?
எங்க அக்கனியும் கந்தமும் இறங்கி எரிஞ்சு என்ன ஆச்சு? மண்ணோட மண்ணா போச்சு. கர்த்தர் அதான் ஆபரகாம், நான் அப்பயே சொன்னேன்ல. என்ன சொன்ன? நீ மட்டும் வாயா, அப்படித்தானே சொன்ன. ஏன்? உன் கூட வந்தா எனக்கு ஆசீர்வாதிக்க பிரச்சனை இல்லை, ஆனா என் ஆசீர்வாதம் வீணா போச்சு. என் ஆசீர்வாதம் வீணால போச்சு. அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறா? அப்ப தேவன் நோக்கத்தை சரியா புரிந்து கொண்டவன், ஆண்டவரை சரியா புரிந்து கொண்டவன ஆண்டவர் ஆசீர்வதிச்சா. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என் கையில ஒரு பொருள் கிடைச்சா கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கொடுக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கிறார் அப்படின்னு அந்த நோக்கத்தை அறிந்து, அந்த நோக்கத்தை புரிந்து, அதை வச்சு நல்ல ஜோமணி தேவ சித்தத்தின்படி செயல்பட்டானா அந்த ஒரு பணம் கூட என்ன ஆகாது? வீணாகாது. இவன் தேவ நோக்கமும் தெரியல, ஆண்டவரை பத்தியும் புரியல, நோக்கமும் புரியல. இவனை கூட்டுன்னு வந்து என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க வச்சு வீணா மண்ணாக்கிட்டே. ஆபரகாம், வீணாக்கிட்டே. எவ்வளவு பணத்தை வீணாக்கன, எவ்வளவு பொருளை வீணாக்கன, அத்தனையும் இப்ப எங்க விட்டு வந்திருக்கிற? சாம்பலாக்கி. ஏன் சாம்ப சோதமல சாம்பல் இல்லைன்னு சொல்லியா உன் வீட்டெல்லாம் கிடப்புல சாம்பல் கூட்டிட்டு வந்த? அப்ப ரெண்டாவது தேவன் என்ன எதிர்பார்க்கிறா? என்னை மட்டும் தேவன் ஆஸ்வதிக்கணும் எதிர்பார்க்கிறார். ஏன்? மற்றவங்களை ஆஸ்வதிக்கிறதுனால அந்த ஆஸ்வாதம் என்ன போயிடுது? வீணா போகணும். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் வீணா போக கூடாது என்பதற்காக தான் இரண்டாவது நோக்கத்தை கர்த்தர் செயல்படுத்துகிறார். ஆமே. மூணாவது விளக்கமா பேச நேரம் இல்லை, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வேதம் வாசிக்க நேரம் இல்லை, சொல்லி முடித்துறேன். ஆசீர்வாதத்தின் அருமை தெரியாம இருப்பதற்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை. உனக்கு என்ன தெரியணும்? ஒரு ஆசீர்வாதத்துடைய அருமையை நமக்கு என்ன செய்ய வைக்கணும்? தெரிய வைக்கணும். அப்ப ஆசீர்வாதத்தின் அருமையை ஒரு தேவஜனம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க அலட்சியம் பண்ணுவாங்களே ஒழிய அவன் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அதை பத்திரமா பாதுகாக்க முடியாது. அதை பத்திரமா சரி, நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒரு பொருள் கேட்குது, டேய் அது 15 ரூபாய். ஒரு கேக் கேட்குது, ஒரு பப்ஸ் கேட்குது, ஒரு எக் பப்ஸ் வாங்கி கொடு அப்படின்னு கேட்குது. டேய் அது 15 ரூபாடா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. மகன் என்ன சொல்றான்? 15 ரூபாய் தானே. புரியல. பிள்ளை என்ன கேட்குது? அம்மாட்ட ஒரு எக் பப்ஸ் வாங்கி கொடுன்னு கேட்குது. கேட்குதா? இப்போ அம்மா என்ன சொல்றாங்க? ஏய் எக் பப்ஸ் 15 ரூபாடா, ஒரு முட்டை வாங்கினா 5 ரூபாடா, அதில் என்ன செய்யலாம்? அதில் அரை முட்டை தான் வைக்கிறான், 2 பேரும் சாப்பிடலாம்டா அப்படின்னு அம்மா சொல்றான் இல்லையா? அந்த முட்டை எவ்வளவு? பப்ஸ் எவ்வளவு? 15 ரூபாடான்றா. யாரு? அம்மா. பையன் சொல்லுது 15 ரூபாய் தானே. 2 பேரும் ஒரே ரேட்டை தான் சொன்னாங்க. என்ன வித்தியாசம்? அம்மாவுக்கு 15 ஒரு 1500 ரூபாய் போல தெரியுது, மகனுக்கு 15 10 பைசா மாதிரி தெரியுது. ஏன்? அம்மா போய் அந்த 15 ரூபாய்க்கு எவ்வளவு உழைச்சான்னு யாருக்கு தான் தெரியும்? அம்மாவுக்கு தான் தெரியும் இல்லையா? 180 ரூபாய் ஒரு நாளைக்கு பயிர் நடத்துக்கு கூலி இல்லையா? 180 ரூபாய் ஒரு பயிர் நடத்துக்கு கூலி. ஆமாவா? 180 தானா? 180 தானா? 180 ரூபாய் இல்லையா? நம்ம பிள்ளை கேட்குது, ஒரு பிரியாணி வாங்கி கொடு. ஏய் 180 ரூபாடா, 180 ரூபாய் தானே, ஒரு பிரியாணி வாங்கி கொடு அப்படின்னு மகன் கேட்கிறான். ஆனா அம்மா சொல்றா, இந்த 180 ரூபாய்க்கு காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் இந்த சேரல இந்த தண்ணில குனிஞ்ச தலை நிமிராம நான் நட்டு என் இடுப்பு வலிக்க, என் கை வலிக்க, என் காடு வலிக்க நான் உழைச்சதாண்டா இந்த 180 ரூபாய் வந்துச்சு. யாருக்கு அருமை தெரியுது? யாருக்கு அருமை தெரியுது? அம்மாவுக்கு அருமை தெரியுது. பிள்ளைக்கு என்ன தெரியல? பிள்ளைக்கு என்ன தெரியல? அந்த பணத்துடைய அருமை தெரியல. அதனாலதான் இளைய மகன் போனான்ல, அந்த காசு எப்படி செலவு பண்ணணும்? காசு என்ன செலவணும்? தண்ணியா செலவு பண்ணணும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. எப்படியா? தூர தேசத்துக்கு போய் அந்த அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும்? அவனை கேட்கணும். அவனுக்கு என்ன வலிச்சிச்சு? சம்பாதிச்சதெல்லாம் யாரு? அவங்க அப்பா இல்ல, சரியா? நம்ம அப்பா சம்பாதிச்சார். எப்படி சம்பாதிச்சார்? 6 மணி நேரம் தொங்கி தானே சம்பாதிச்சாரு. ஐயா உன் கையில கிடைக்கிற பணம் என் ஆண்டவர் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கி சம்பாதிச்ச பணம். என் ஆண்டவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி சம்பாதிச்ச பணம். கொரிந்தியர் சொல்றா, நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படி நான் தரித்திரரானே. 3 ஆணில 6 மணி நேரம் தொங்கி சம்பாதிச்சது. என் ரத்த மனுஷம் கடைசி ரத்தமா சிந்தி சம்பாதிச்சது.
இப்பேற்பட்ட சுகத்தை நீங்க உனக்கு காத்துக்க தெரியலையே. என்னுடைய தழும்புகளா, என்னுடைய தழும்புகளா, என்னுடைய தழும்புகளா. சுகம் எப்படி வந்துச்சு? எனக்கு தழும்பு வந்துச்சு, அதான் உனக்கு சுகம் வந்துச்சு. எனக்கு தழும்பு எப்படி வரும்? லேசான காயத்துல தழும்பு வராது, ஆழமான காயத்துல தான் தழும்பு வரும். லேசான காயத்துல என்ன வராது? தழும்பு வராது, ஆழமா. இன்னும் சொல்ல போனா இந்த மேல் தோல் எடுத்து அந்த வெள்ளத்தோலுக்கு உள்ள வரைக்கும் போனாதான் அந்த தழும்பு வரும். உன் சுகத்துக்காக நான் என்ன செஞ்சேன்? நான் காயப்பட்டேன், ஆழமான காயப்பட்டேன். ஆனா சுகத்தை காத்துக்க தெரியடா தம்பி. நான் கொடுத்த சுகத்தை உனக்கு காத்துக்க தெரியலையே. நான் கொடுத்த விடுதலையே உனக்கு காத்துக்க தெரியலையே. நான் கொடுத்த ஆசுவத்தை காத்துக்க தெரியலையே. 10 பேர் வந்தான் ஆண்டவர்கிட்ட. எல்லாம் குஷ்டரோகிங்க, எல்லாம் குஷ்டரோகிங்க. எல்லாம் கேட்டான், ஐயா சுகமாக்கும். அவர் சொன்னார், போங்க, நீங்க போற வழியே சுகமாயிருவீங்க. போற வழியே அத்தனை பேரும் சுகமாயிட்டான். சுகமாயிட்டானா? போற வழி அத்தனை பேரும் சுகமாயிட்டான். ஒரே ஒருத்தன் திரும்பி வந்து சொல்றான், ஐயா நீங்க கொடுத்த சுகத்துக்காய் நன்றி என்றான். மற்ற 9 பேர் ஆண்டவர் கேட்கிறா, சுகமானவங்க 10 பேர் தானே, மற்ற 9 பேர் எங்கப்பா? அவனுக்கு சுகத்தை பத்தி அருமை தெரியல. அந்த சுகத்தை பற்றி அருமை தெரியல. அந்த சுகத்தை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் பட்ட வேதனையும், ஆண்டவர் வடிச்ச கண்ணீரும், ஆண்டவர் சிந்தின ரத்தமும், ஆண்டவர் பட்ட பாடம், ஆண்டவர் பட்ட அவமானமும் எனக்கு யாருக்கு தெரியல. அந்த சுகத்தை வாங்கினவனுக்கு தெரியல. அதனால சுகத்தை ஈஸியா சொல்லிட்டு போயிட்டோம் இல்லையா? இன்னைக்கு கை வச்சு ஜெபம் பண்ண உடனே ஈஸியா விடுதலை ஆயிடுவேன். அந்த விடுதலையான பிறகு நாங்க சந்திக்கிற பாதிப்பு உனக்கு தெரியுமா? உனக்கு விடுதலையை வாங்கி கொடுத்துட்டு நாங்க சந்திக்கிற போராட்டம் என்னன்னு தெரியுமா? நாங்க சந்திக்கிற பாதிப்பு என்னன்னு தெரியுமா? எத்தனை இரவு நாங்க தூக்கத்தை தொலைக்கணும் தெரியுமா? எத்தனை இரவு அந்த சத்துருவோட யுத்தம் பண்ணணும் தெரியுமா? எத்தனை இரவு அவனோட போராடணும் தெரியுமா? உனக்கு சுகம் ஈஸியா கிடைச்சிச்சு. அந்த சுகத்துக்காக பட்ட பாடம், அந்த சுகத்தை பெற்ற பிறகு பட போகிற பாடம் யாருக்கு தெரியல? சுகத்தை பெற்றவனுக்கு தெரியல, விடுதலையை பெற்றவனுக்கு தெரியல. கர்த்தர் பார்க்கிறார், அப்புறம் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தம் தான், ஆனா இந்த ஆசீர்வாதத்துடைய அருமை உனக்கு தெரியாத வரைக்கும் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். ஆசீர்வாதத்துடைய அருமை உனக்கு தெரியாத வரைக்கும் உன்னை ஆஸ்வதிக்க மாட்டேன். எப்ப ஆஸ்வதிப்ப தெரியுமா? இந்த ஆஸ்வாதத்துக்காக எத்தனை மைல் நடந்த, எத்தனை மைல் ஊர் என்ற தேசத்திலிருந்து இப்ப எங்க வந்திருக்கிற, பேச பார்க்க வந்திருக்க. இடைப்பட்ட தூரம் எவ்வளவு, எத்தனை வெயில், எத்தனை மழை, எத்தனை பனி, எத்தனை வலி, எத்தனை வேதனை, எத்தனை குறைவு, எத்தனை பாடு, எத்தனை உபத்திரம். இத்தனை பிறகுதான் கர்த்தர் என்ன கொடுக்க விரும்புறாருன்னா அந்த ஆஸ்வத்தை கொடுக்கிறார். ஏன்? இப்ப தெரியும் ஆபிரகாமுக்கு இந்த ஆஸ்வத்தை பெறுவதற்கு நான் பட்ட வேதனை எவ்வளவு, நான் பட்ட கஷ்டம் எவ்வளவு, நான் வடிச்ச கண்ணீர் எவ்வளவு, நான் பட்ட துன்பம் எவ்வளவு, நான் பசியா கிடந்தது எவ்வளவு, நான் பட்டினியா கிடந்தது எவ்வளவு, சாப்பிடாம தூங்காம ஏங்காம எத்தனை நாட்கள், எத்தனை இரவு, எத்தனை பகல் என்று அந்த ஆசீர்வாதத்தின் அருமை உனக்கு எனக்கு தெரியாத வரைக்கும் கர்த்தர் ஆஸ்வதிக்க மாட்டா. மூணாவது கர்த்தர் பார்க்கிறா, ஆசீர்வாதத்தின் அருமையை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். ஆசீர்வாத அருமையை உனக்கு நான், ஆசீர்வாதத்தை அருமையை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் உனக்கு அந்த தெரியும், ஆஸ்வதிக்க முடியும். இந்த 3 காரியத்தை தான் தேவன் என்ன செய்ய விரும்புறா. இது 3 மட்டும் இல்ல, இன்னைக்கு சொல்றது 3. இந்த 3 காரியத்தை பரிசோதிப்பதுக்கு தான் ஆபிரகாம், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. இங்க போன பிறகுதான் ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செஞ்சா, சகாயம் பண்ணா. அப்ப ஆபிரகாம் சந்ததியை நான் ஒண்ணு, ஆண்டவரை சரியான விதத்துல நான் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரை சரியான விதத்துல புரிந்துக்கணும். ஆண்டவர் சொல்றாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. என்ன பரிசோதிக்க விரும்புறா? உண்மையிலேயே நான் ஆஸ்வாதத்தை விரும்புறேனா? உண்மையிலேயே நான் ஜெபத்தை விரும்புறேனா? உண்மையிலே சத்ருவின் போராட்டம் அடியணும்னு விரும்புறேனான்னு எதை வச்சு பார்க்கிறா? என் வாழ்க்கையை பார்க்கிறா. இந்த பரிசோதனையில நீ உண்மைன்னு நிரூபிச்சுட்டனா கர்த்தர் உனக்கு எனக்கும் சகாயம் பண்ண கர்த்தர் ஆயத்தம். 2வது சொன்னேன், என்னை மட்டும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா? ஆசீர்வதிக்க விரும்புறா. ஏன்? என் கையில கொடுத்தா இந்த ஆசீர்வாதம் வீணா போகாதுன்னு கர்த்தர் நம்புறாரு. மற்றவங்க என் கூட இருக்கவங்க கையில கொடுத்தா அந்த ஆசீர்வாதம் என்ன செஞ்சு போயிடும்? வீணா போயிடும். எங்க கணக்கெடுத்து பாருங்க, இது வரைக்கும் இந்த வருஷத்துல நம்ம கையில கிடைச்ச பணம் எவ்வளவு? இந்த வருஷம் மட்டும்
இந்த வருஷத்துல மட்டும் ஜனவரி மாசத்திலிருந்து இந்த மாசம் வரைக்கும் இல்லையா, இந்த அக்டோபர் மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி இது வரைக்கும் நம்ம கையில எவ்வளவு பணம் கொஞ்சம் கணக்கு போடுங்க. எத்தனை லட்சம் பாருங்க, எத்தனை லட்சம் பாருங்க. இந்த லட்சம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. கணக்கு எடுங்களே, கணக்கு எடுங்களே, உட்கார்ந்து கணக்கு பண்ண. எத்தனை லட்சத்தை கத்த கொடுத்திருக்கிறா, எத்தனை பணம் வீணா போயிருக்கு, எவ்வளவு பணம் வேஸ்டா போச்சு, எவ்வளவு பணம் வீணா போனது. வீணா போனதை விட பிரயோஜனப்பட்டது குறைவுதான். நம்ம பணம் பிரயோஜனப்பட்டதை விட வீணா போனது அதிகம் இல்லையா? இல்ல சொல்லுங்க. நம்ம கையில கர்த்தர் கொடுத்தது நமக்கு பிரயோஜனப்பட்டதை விட, நமக்கு பயன்படுத்தினதை விட நம்ம பணம் வீணா போனது அதிகம். ஏன்? அந்த ஆசோட அருமை நமக்கு தெரியலன்னு சொல்லுவேன். கோச்சிக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆசோட அருமை உனக்கு தெரியல. உழைக்க தெரிஞ்ச உனக்கு உழைச்சதை கொடுக்கறத பயன்படுத்த தெரியல. உழைக்க தெரிஞ்சிச்சு, கடுமையா உழைச்ச, உன் வயசுக்கு மிஞ்சு உழைச்ச, உன் திராணிக்கு மிஞ்சு உழைச்ச, சுகம் பார்க்கல, விடுதலையை பார்க்கல, நல்லதை பார்க்கல, கெட்டதை பார்க்கல, நல்ல சாப்பாடு சாப்பிட கடுமையா உழைச்சது உண்மை. பட் அந்த உழைப்புக்கு கிடைச்ச பலனை சரியான விதத்துல நீ கையில தவறிட்டேன்றத தேவ சமூகத்திலிருந்து நான் அறிக்கை சொல்றேன். கர்த்தரை பரிசோதிக்க விரும்புகிறார், கர்த்தரை சகாயம் பண்ண விரும்புகிறார், கர்த்தரை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். உண்மையா நீ ஆஸ்வத்தை கேட்கறியா? உண்மையா நீ ஆஸ்வத்தை கேட்கறியா? உன் கையில கொடுக்கிற ஆஸ்வத்தை சரியா பயன்படுத்துவியா? இந்த ஆஸ்வாதம் வந்த வழிய புரிஞ்சுக்குவியா? இந்த ஆஸ்வாதம் வந்த வழிய உன்னால புரிஞ்சிக்க முடியுமா? இந்த மூணையும் நீ சொல்ல ஆயத்தம்னா, இந்த தேர்வுல நீ வெற்றி பெறுவன்னா, உனக்கு எனக்கு சகாயம் பண்ணுவதற்கு கர்த்தர் ஆயத்தம். கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்க்குவோம். வேகமா 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். அடுத்த பகுதி கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தாவே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த நல்ல நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்க மகிமையுள்ள கரத்துல, உங்க மகத்துவமான கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க சகாயம் பண்ணணும்ப்பா, எங்களுக்கு சகாயம் பண்ணணும். நாங்க உண்மையா தேடுறோம் ஆண்டவரே, நாங்க உண்மையா தேடுறோம், நாங்க உண்மையா ஆஸ்வாதத்தை விரும்புறோம், நாங்க உண்மையா ஆஸ்வாதத்தை விரும்புறோம். எங்க கையில உனக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க வீணாக்கவே மாட்டோம், நாங்க வீணாக்கவே மாட்டோம். எங்களை நம்பி தாங்க. என் கையில உனக்கு கொடுத்தீங்கன்னா அதை வீணாக்கவே மாட்டேன், அதை வேஸ்டாக்கவே மாட்டேன், அதை பிரயோஜனம் இல்லாம போக விட மாட்டேன். சரியான நோக்கத்தை அதை பயன்படுத்துவேன். என்னை நம்பி தாங்கன்னு 2வது அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் வழியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆசீர்வாதம் வந்த வழி எனக்கு தெரியும். எத்தனை அவமானம், எத்தனை உழைப்பு, எவ்வளவு கஷ்டம், எத்தனை தூக்கம் இல்லாம, எத்தனை ஏக்கம் இல்லாம, எத்தனை சாப்பிடாம, அந்த வழிகளை நான் புரிஞ்சிருக்கிறேன்ப்பா. நான் வழி தெரியாம ஆஸ்வாதத்தை கேட்கல, அந்த வழி தெரியாம ஆஸ்வாதத்தை கேட்கல, அந்த வழியை தெரிஞ்சு கேட்கிறப்பா. நான் சரியா பயன்படுத்துவேன். என்னை நம்பி தாங்கன்னு கேட்கிறேன். ஒரு சின்ன கூட்டத்தை கத்த தேடுறார், ஒரு சின்ன கூட்டத்தை கத்த தேடுறார். இந்த 3 அர்ப்பணிப்போம் கொண்டு வருவோம்னா நம்மளை தகாயம் பண்ணுவதற்கு கர்த்தர் ஆயத்தம். பரிசுத்த தேவனுடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்க அர்ப்பணிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் சகாயம் பண்ணி ஆசீர்வதிச்சு பாதுகாத்துக்கோங்க. தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.